ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, நான் முதல்ல ஆசாப்பை பத்தி டைரக்டா ஆசாப்பை பத்தி பேசாம அப்படியே சுற்றி வளைச்சு எல்லாத்தையும் பேசிட்டு, ஏன் ஆசாப் வந்தா, அவர் என்னென்ன பேசினார் அப்படிங்கிறத காரியத்தை மாத்திரம் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாய் முடிக்க பிரயாசப்படுகிறேன். நான் ஒரு திருக்குறள் எழுதியிருக்கிறேன், சீக்கிரம் முடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மீண்டுமாய் அழைக்கப்படுவார்கள். ஆமா, அதனால கரெக்டான நேரத்துல நானும் முடிக்க பிரயாசப்படுறேன். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆமா, அங்க இங்க குறுக்க நெடுக்க யாரும் எந்திரிச்சு போக கூடாது. அடக்கம் அமரருள் வைக்கும். ஆமே. ஆமா, இங்க தேவ தூதர்களை போல உலாவ கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் பிரசங்கம் பண்றதை விட இங்க தேவ பிரசன்னம் இருக்கு. அதுக்கு ஆமா, கர்த்தரை கனம் பண்ணும் விதமா யாரையும் அடக்கிடுவேன். ஆமா, அது தேவனை கனவீனம் பண்ணக்கூடாது. நான் பேசுறது தப்பா ரைட்டா? தெய்வத்தை என்ன பண்ணக்கூடாது? கனவீனம் பண்ணக்கூடாது. அவர் ஆண்டவர், அவரை ஒருபோதும் கனவீனம் பண்ணக்கூடாது. ஆமா, சங்கீதத்துல சங்கீதக்காரன் இப்படி சொல்றான், அந்த ஜனங்க என்னை மட்டுப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறான். நிறைய நேரத்துல பாருங்க, அது எவ்வளவு வேதனையான வார்த்தை. ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்க என்னை மட்டுப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறார். ஆமா, ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நான் சங்கீதத்தில் இருக்கிற ஆசாப்பை குறித்து நான் பேச போறேன். அதுக்கு முன்னாடி ஹோல் பைபிள்ல ஆசாப் எதற்காக நிர்ணயிக்கப்பட்டான் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி எனக்கு புரிஞ்சதை சொல்ல போறேன். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் கவனிங்க பார்ப்போம். சங்கீதத்தை எத்தனை பேர் நல்லா படிச்சிருக்கீங்க? எல்லா சங்கீதத்தை, இந்த பிரச்சனை வரும்போது, கடன் பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது, பலவீனம் வரும்போது, இந்த பேய் வருதுன்ட்டு பைபிள் எடுத்து பக்கத்துல வைக்கிற ஆளை பார்த்து நான் பேசல, நான் எல்லாம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஏதாவது ஒண்ணு வந்துட்டாலே பைபிள் தூக்கி எங்க வச்சுக்கிறது? வைக்காத மாதிரி இருக்கீங்க. நான்லாம் 4 பக்கமே வச்சுட்டு படுத்துவேன். அதனால தான் இப்படி சொல்றேன். 2 பக்கம் புதிய ஏற்பாடு, 2 பக்கம் பைபிள். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்பதான் பெரிய பேயெல்லாம் வராது. இல்ல, வைக்காத மாதிரி என்னை பார்க்க கூடாது. படிச்சிருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் இப்ப நான் பேச போறது. சங்கீதத்தை ஒரு மனுஷன் ஒழுங்கா படிச்சானாலே ஆண்டவர் யாருன்றது தெளிவா தெரியும். 1வது சங்கீதத்திலிருந்து கர்த்தரை எப்படி உயர்த்துவார், அவரை அண்டிக் கொள்ளுகிறவன் எப்படி வாழ்வான், தீமையில கெட்டு போறவன் எப்படி இருப்பான், தெய்வத்தை சார்ந்து கொள்ளக்கூடியவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் இந்த 150 சங்கீதத்திலையும் ஆண்டவரை குறிச்சு நல்லா பார்க்கலாம். இயேசு பண்ண பிரசங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் சங்கீதத்தில் இருந்து தான் எடுத்து வசனங்களை கோட் பண்ணியிருக்கிறாங்க. சங்கீதத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவரை புரிய முடியும், ஆண்டவர் அறிய முடியும், ஆண்டவரோடு கிட்டி சேர முடியும். சங்கீதம் தானே, அவர் என்ன பேச போறாரு அப்படின்னு நினைக்க கூடாது. சங்கீதத்துல தான் அற்புதமான காரியங்கள் இருக்குது. ஆமே. இந்த 1வது சங்கீதம் பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையே 1வது சங்கீதத்திலே அடங்கிடும். பாருங்க என்ன வசனம் சொல்லுது? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிகளுடைய வழியில். ஓகே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பாருங்க, ஒரு நம்பிக்கைக்குரிய இடம், ஹோப்ஃபுல், ஒரு நம்பிக்கைக்குரிய இடம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் ஃப்ரூட்ஃபுல், ஹோப்ஃபுல், ஃப்ரூட்ஃபுல், இலை உதிராதிருக்கிற, சக்சஸ்ஃபுல், அவன் செய்வதெல்லாம் வண்டர்ஃபுல். அல்லேலூயா. இப்ப புரிஞ்சுதா? அந்த ஒரு சங்கீதம் மட்டும் பாருங்களேன், ஹோப்ஃபுல், ஃப்ரூட்ஃபுல், சக்சஸ்ஃபுல், வண்டர்ஃபுல். மனுஷனுடைய வாழ்க்கையை அடங்கிடுச்சு பாரு, வேற எங்கேயுமே போக வேணாம். அந்த முதல் சங்கீதமே பாருங்க, கர்த்தருடைய வேதம் பாருங்க, நிலையானது, நித்தியமானது, சத்தியமானது, எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது, மாறாதது. ஆமென். அப்போ அதனால நீங்க சங்கீத புஸ்தகத்தை நல்லா படிச்சீங்கன்னா ஆண்டவர் யாருன்றத புரிஞ்சுக்கலாம், ஆண்டவருடைய கிரியைகள் என்னன்றத புரிஞ்சுக்கலாம், ஆண்டவர் எப்பேற்பட்ட மகத்துவமான காரியங்களை செய்தார், தம்மை அண்டுகிற, தம்மை நாடி வருகிற, தம்மை சார்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட காரியத்தை செய்தார் அப்படிங்கிறத சங்கீதத்தில் எழுதியிருக்கோம். 2வது சங்கீதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில நாம கடந்து போற பாதை இருக்கு பார்த்தீங்களா, பிராக்டிக்கல் லைஃப்பை நம்ம கடந்து போறோம் பாருங்க. நீங்க அந்த சங்கீதத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பேசுற மாதிரியே பேசும். ஏன்னா மனுஷன் நடந்து போன எல்லா அழுகையின் பள்ளத்தாக்குகளிலேயும் ஆண்டவரோட நடந்த காரியத்தினால ஏற்பட்ட விளைவுகள் தான் சங்கீதங்கள். நம்ம சில நேரத்தில் கேட்கிற பார்த்தீங்களா, ஆண்டவர் ஜெபத்துக்கு பதிலே தரல. அதே தான் தாவீது சொல்றான், ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்காமல் ஏன் ஆண்டவரே தூரத்தில் நிற்கிறீர்,
நான் கூப்பிடுகிற சத்தம் உடைய செவிகளில் ஏறவில்லையோ, மனுஷன் அன்றன்றைக்கு பிராக்டிக்கலா என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்றானோ அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனுக்கு விடுதலை தருவார் என்பதை இந்த சங்கீத புஸ்தகத்தில் அற்புதமா இருக்க ஆரம்பிக்கும். சில நேரத்தில் சங்கீதத்தை திறந்து வச்சுட்டு பல மணி நேரம் நான் அழுது இருக்கிறேன். அந்த வார்த்தைகள் அப்படியே தொட்டு இருக்கு. நான் போற பிரச்சனையை சங்கீதக்காரன் எனக்கு முன்னாடி போயிருக்கிறான். நான் சந்தித்த பிரச்சனையில நான் முடிஞ்சிருவேன் நினைச்சிருக்கிறேன். ஆனா சங்கீதக்காரன் முடிவில் ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார் அப்படிங்கிறத வசனம் சொல்லி இருக்கும். நான் பேசுறது புரியுதா? ஜீவனிலிருந்து, ஐயா நல்லா சொன்னார்ல, ஜீவனிலிருந்து ஜீவனுக்கு, முடிவிலிருந்து இன்னொரு ஆரம்பம். சங்கீத புஸ்தகம் நல்லா படிச்சு பாருங்க, எல்லாம் அப்படித்தான் இருக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது, நீதிமொழிகளை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா மனுஷன் யாருன்றது நல்லா புரியும். மனுஷன் ராஜா சாலமோன் 700 பொண்டாட்டி, அல்லேலூயா. ஒன்ன வச்சு டப்பா தட்டுறதே ஒய்யாரமா இருக்கு. அவன் பாருங்க சகலகலா வல்லவன். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இது 10ன்னு 300 சைட் பிசினஸ் வேற, மொத்தம் 1000. அப்பேற்பட்டவன் மனுஷன் யாரு அப்படிங்கறத அற்புதமா, நான் மட்டும் சீரியஸா பேசினா நீங்க சீரியஸா எடுத்துக்கொள்ளப்படுவீங்க, எனக்கும் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப பாருங்க, அவன் மட்டும் நீதிமொழிகள் அற்புதமா எழுதி வச்சிருப்பான். நீதிமொழிகளை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா மனுஷன் மனுஷி யார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அற்புதமா எழுதி வச்சிருப்பார். ஒரு ராஜா எப்படி இருப்பான், ஒரு சோம்பேறி எப்படி இருப்பான், ஒரு வேலைக்காரன் எப்படி இருப்பான், ஒரு விபச்சாரக்காரன் எப்படி இருப்பான், ஒரு வேசிக்காரன் எப்படி இருப்பான், ஒரு முட்டாள் எப்படி இருப்பான், ஒரு ஞானவான் எப்படி இருப்பான், ஒரு கல்விமான் எப்படி இருப்பான். நீதிமொழிகளை நல்லா படிச்சு பாருங்களேன். மனுஷன் யாரு, எப்பேற்பட்டவன், அவன் எவ்வளவு பெரிய ஆனாலும், பரதேசி ஆனாலும், பிச்சைக்காரன் ஆனாலும், அரசன் ஆனாலும், ஆண்டி ஆனால், எவனா இருந்தாலும் எப்பேற்பட்ட நிலைமையில இருப்பான் அப்படிங்கறத தெளிவா நமக்கு புரிய வைக்கிறது என்ன புக்கு? வெரி குட். என்ன புக்கு? நீதிமொழிகள். ஆண்டவரை தெளிவா புரிய வைக்கிற புஸ்தகம் எது? சங்கீதம். அதனாலதான் சொல்றேன், டெய்லி பைபிள் படிக்கணும். 6 வசனம் 2 வசனம் பைபிள் படிச்சான்னு பாஸ்டர் கிட்ட தைரியமா தில்லா சொல்லலாம்ல. படிச்சுட்டேன், அந்த 6 வசனத்தை படிச்சு பாரு. அந்த 6 வசனத்துல ஏதோ ஒன்று பேசும், ஏதோ ஒன்று இடைப்படும், ஏதோ ஒன்று எச்சரிக்கும், ஏதோ ஒன்று உணர்த்தும், ஏதோ ஒன்று என்னை தட்டி கொடுக்கும், ஏதோ ஒன்று என் தரிசனத்தை வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கும். ஏதோ ஒன்று அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை என் வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கும். அதனால சங்கீதங்களை படிக்க 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 ஆண்டவரை பார்க்கலாம். நீதிமொழிகளை படிக்க படிக்க மனுஷனுடைய கேரக்டர்ஸ் எப்பேற்பட்டது, மனுஷன் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் புரிய ஆரம்பிக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப கவனிங்க பாப்போம். இந்த சங்கீதத்துல 150 சங்கீதம் இருக்குல்ல, இந்த 150 சங்கீதத்தை 5 விதமான தலைப்புகள்ல பரிசுத்த ஆவியானவர் அல்லது பரிசுத்தவான்கள் வகுத்திருக்காங்க. நான் ஒரு சில காரியங்கள் அப்படியே சொல்லி முடிச்சிடறேன். எல்லாம் என்ன பாருங்களேன், சிலது உங்களுக்கு புரியாது, எனக்கே புரியாது, அதனால கேட்டுக்கணும். ஆமே, நான் பேசுறது புரியுதா? ஆமா, சிலது புரியாது, சிலது விளங்காது. அதனால நான் என்ன சொல்றேனோ மண்டையை ஆட்டிட்டு போயிடணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, எல்லாம் கவனிங்க பாப்போம். இப்ப நான் ஒரு சில காரியங்களை சொல்றேன் பாருங்க. நான் அப்படியே படிக்கிறேன், நான் நோட்ஸ் எடுத்து வந்திருக்கேன், படிக்கிறேன். இந்த சங்கீதம் 150 சங்கீதங்களும் 5 தலைப்புகளில் இல்லாத தலைப்புகள் தரப்பட்ட 34 சங்கீதம் இருக்கு. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. 5 தலைப்பு சர்ச்சையில கண்ணை திறந்துக்கினே தூங்குவோம் பாரு, அது எவனாலையும் முடியாது, நம்மளால மட்டும்தான் முடியும். ஆமாவா இல்லையா? எப்ப பைபிள் கீழே விழுதோ, பேனா கீழே விழுதோ, நோட்டு கீழே விழுதோ தெரிஞ்சுக்கணும் அம்மனி 3ஆம் வானத்தை விட்டு வந்திருக்கிறாங்கன்னு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நம்மள மாதிரி fill in the blanks. அல்லேலூயா. அந்த மாதிரி ஆள் யாரும் கிடையாது. இப்ப கவனிங்க பாப்போம். 5 தலைப்புகளில இல்லாத 34 சங்கீதங்கள் இருக்கு. அந்த 34 சங்கீதங்களும் கவனிங்க பாப்போம், அவைகள் எல்லாமே இந்த தலைப்புக்குள்ள அடங்காதவை. அவைகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இசைக்கருவிகளை குறித்த காரியங்களை பத்தி பேசுது. இசைக்கருவிகள், இப்போ இந்த தாளத்துல வாசி, அந்த தாளத்துல இப்ப வாசிக்கும் போதே சொல்றாங்கல்ல சி மேஜர்ன்றாங்க. உனக்கு எதனா புரியுதா? அதே மாதிரி தான் இந்த சங்கீதத்துல 34 சங்கீதம் இருக்குது. அது வாஸ்தவங்களுக்கும் பாண்டவங்களுக்கும் புரியும், நமக்கு வேணாங்கிற. அல்லேலூயா. ஆமா, அத்தனை சங்கீதம் இருக்கு. இப்ப அது எல்லாமே எப்பேற்பட்ட சங்கீதம் நான் சாதாரணமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப எல்லாமே பைபிள் இருக்கிறது தான். கவனிங்க பாப்போம். ஹல்முத் லாபேன் அப்படின்னு ஒரு சங்கீதத்துக்கு தலைப்பு வரும். என்ன சங்கீதம்னா 9வது சங்கீதம். வாசிக்க வேண்டாம், பைபிள்ல எடுக்கணும். ஓவர் பரிசுத்த உடம்புக்கு ஆகாது. நீங்க இப்ப எடுத்து ஒண்ணும் மொத்தம் பண்ண போறதும் கிடையாது, எனக்கும் தெரியும். நாங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாலே பைபிள் எடுத்து வச்சுக்கின்னு, டைரி எடுத்து வச்சுக்கின்னு, பேனா எடுத்து வச்சுக்கிறது. உங்களை பார்த்து அப்படியே முகத்தை சீரியஸா வச்சுக்கின்னு, நாங்க என்னவோ தூக்கு தண்டனை கைதி மாதிரி, நீங்க என்னவோ நீதி உள்ள நியாயாதிபதிகள் மாதிரி. அவனுக்கு மரண தண்டனை தரலாமா, ஆயுள் தண்டனை தரலாமா? ஐயோயோ, அதுவும் சீரியஸா முகத்தை வைப்பீங்க பாரு, அது உலகமாக பிசாசே பயந்துருவான். நமக்கு அக்கா நிறைய பேர் இருக்காங்க போல இருக்குன்னு. அல்லேலூயா. அந்த மாதிரிலாம் இருக்கு.
இப்ப கவனிங்க பார்ப்போம். ஹல்மூத் லாபேன், இது 9வது சங்கீதம். இது எப்படின்னா தம் மகனுக்காக, ஒரு தகப்பன் தம் பிள்ளைக்காக பாடக்கூடிய சங்கீதம். பாருங்க, அயோலேத் ஷாகார், கலைமான் இருக்குல்ல, கலைமான் பெண்மான், சொல்லுங்க மான், அந்த மான குறிச்சி பாடுற மாதிரி அது. ஷேஷானீம் அப்படின்னு ஒரு சங்கீதம் இருக்கு பாத்தீங்களா, அல்லி மலர் அப்படின்ற அந்த காலத்துல அல்லி மலர் ராகத்துல பாட வேண்டிய சங்கீதம். அதுக்கு அடுத்தது ஓனாம் ஹலேத் ரெஹோபிம். இதனால தான் எழுதுவானா, நான் நல்லவனா கெட்டவனா? வெரி குட், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஓனாத் ஹலோம் ரெஹிம் அப்படின்னா தூரத்தில் இருக்கிற கருவாலி மரத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு தனிமையான புறா, ஒரு தனியான ஒரு புறா எத்தனை வேதனைப்படுமோ அந்த வேதனையை குறித்து பாடக்கூடிய பாடல் தான் இந்த சங்கீதம். அதுக்கடுத்தது சூசான் ஹேகோத் அப்படிங்கிற சங்கீதம் சான்றோருடைய, அல்லது என் வாழ்க்கையில ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில, ராஜாவினுடைய வாழ்க்கையில தெய்வம் செய்த சாட்சிகளை சான்றுகளாக அறிவித்து பாடக்கூடிய பாடல். ஆமா. அடுத்தது நெகிலோத், புல்லாங்குழல் இருக்குல்ல, பார்க்காத மாதிரி என்னையே பாக்குறீங்க, புல்லாங்குழல் இருக்குல்ல, அந்த புல்லாங்குழலை வச்சு பாடக்கூடிய பாட்டு தான் நெகிலோத். நெகிலோத் என்னும் சங்கீதம் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் வருதோ பாருங்க. தாவீது எழுதி ராகத்தலைவனாகிய யாருக்கு, கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட நெகிலோத் என்னும் சங்கீதம் அப்படின்னு வந்தாலே அந்த சங்கீதத்தை புல்லாங்குழல்ல பாடுவாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா. அடுத்தது கவனிங்க பார்ப்போம். கீத்தித், பெலிஸ்தியருடைய இசைக்கருவிக்கு பேரு இந்த கீத்தித். அந்த இசைக்கருவி வச்சு பாடுற ஒரு பாட்டு. ஷெமினித் அப்படின்னா 8 நரம்புகள். கிட்டாருக்கு எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு? கிட்டாருக்கு எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு? 6. 8 ஸ்ட்ரிங்ஸை வச்சு வாசிச்சு பாடுற பாட்டு தான் இது. எது? ஆமா, நெஹிமினித். அலோமத் அப்படின்னா பெண்களுக்காக பெண் குரலிலே பாடக்கூடிய பாடல் அலோமத். இந்த செவன்த் டே அட்வென்ட் இருக்கு பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே இந்த கிறிஸ்துமஸ்ல கொயர் பாடுவாங்க பார்த்திருக்கீங்களா? ஒருத்தர் ஆம்பளை மாதிரி பாடுவார், ஒருத்தர் பொம்பளை மாதிரி பாடுவார், ஒருத்தர் ஊன்னு பாடுவார், ஒருத்தர் ஆணு பாடுவார், ஒருத்தர் பேஸ்ல பாடுவார். கேட்டதே இல்லை, கேட்காதீங்க பாவம், அதெல்லாம் கேட்காதீங்க பாவம். அல்லேலூயா. அந்த மாதிரி பெண் குரல்ல பாடக்கூடிய பாட்டு. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா. ஷிக்காயோன் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடா அப்படி பாடக்கூடிய பாடல். நம்ம ஆவியில நிறைய போது பாடுறோம்ல, அந்த மாதிரி பாடல். சரி, இப்ப கவனிக்க பார்ப்போம். இது எல்லாமே அந்த 5 தலைப்புகளில் அடங்காத சங்கீதங்களை இசைக்கருவிகளுக்கு ஒப்பிட்டு அல்லது புறாக்களுக்கு ஒப்பிட்டு அன்றைய நாட்களில் அந்த பரிசுத்தவான்கள் எந்த பிரச்சனையை சந்தித்தார்களோ அந்த பிரச்சனைகளோடு ஒப்பிட்டு பாடக்கூடிய பாடல்கள் தான் இத்தனை பாடல்களும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமா. இப்ப கவனிக்க பார்ப்போம். தாவீது வாழ்ந்த காலத்துல தாவீது ஆண்டவரோடு நடந்த போது அவனுக்கு ஏற்பட்ட சில நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், வலிகள், வேதனைகள், இவைகள் எல்லாவற்றையோடு சேர்த்து தாவீது எழுதின மொத்த சங்கீதமோ, பைபிள்ல குறிக்கப்பட்ட சங்கீதம் மொத்த சங்கீதமோ 75 சங்கீதம். எத்தனை சங்கீதம்? சத்தமா சொல்லுங்க. 75 சங்கீதம். இந்த 75 சங்கீதமும் என்னை ஆண்டவரோடு கிட்டி சேர்க்க, என் இருதயத்தில் இருக்கிற 1008 கேள்விகளுக்கு பதில் தர, விழுந்து போன என்னை தூக்கி எடுக்க, தரிசனத்தை இழந்து போன எனக்கு தரிசனத்தை புதுப்பிக்க, வாழ்க்கையை தொலைத்து போட்ட எனக்கு மீண்டுமாய் புது வாழ்வை தரக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு என்பதை எனக்கு அறிவிப்பதற்காக தாவீது பாடின பாடல்கள் மொத்தம் எத்தனை? சத்தமா சொல்லுங்க. 75. அடுத்து கவனிங்க பார்ப்போம். அதுக்கப்புறமா தாவீதுக்கு அப்புறமா அதிகமா சங்கீதத்தை பாடினது ஆசாப். யாரு? ஆசாப் மொத்தம் 12 சங்கீதங்களை பாடி இருக்கிறார். எத்தனை சங்கீதம்? 12 சங்கீதம். 50வது சங்கீதம் எல்லாம் கவனிங்க, நான் அப்படியே சொல்ற நோட் பண்ணிக்கிட்டு இருந்த 50வது சங்கீதத்தையும் 73வது சங்கீதத்திலிருந்து 83வது சங்கீதம் வரைக்கும் இருக்கிற மொத்த சங்கீதத்தையும் பாடினது யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆசா பாடி இருக்கிறார். இன்னும் 2 சங்கீதத்தை தாவீது எழுதி ஆசாபு கிட்ட கொடுத்து நீ பாடுப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதுக்கப்புறம் தாவீது எழுதி கோராகின் புத்திரர். கோராகு யாரு? நான் இல்லப்பா. கோராகு யாரு? மோசேக்கு விரோதமா எழும்பின ஒரு கூட்டத்தினுடைய தலைவன். அப்பன் தப்பு பண்ணிட்டான், பிள்ளைங்க தப்பிச்சிடுச்சு. தப்பிச்ச பிள்ளைங்க பாருங்க, அப்பன் செஞ்ச தப்பு செய்யாம வந்து ஆண்டவரோடு சேர ஆரம்பிச்சுட்டு அவன் கடைசியா எங்க வந்தான்னா தேவாலயத்துல இசைக்கருவி வாசிக்கக்கூடிய பாடக்கூடிய பாடர்களுடைய குழுக்களில அவன் வந்துட்டான். 2வது பாருங்க, கஜானாவை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் கோராகின் புத்திரருக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாம் நினைப்பார்,
நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக என் பிள்ளைய தடம் புரள செய்யக்கூடாது. நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக என் பிள்ளைய தடம் புரள செய்யக்கூடாது. என் பிள்ளைய கொண்டு போய் தேவ சமூகத்துல சேர்க்கணும். உங்களுக்கு எனக்கு அதுதான். புரியுதுங்களா நான் பேசுறது? நான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டேன்றதுக்காக என் வம்சத்தை அழிக்க கூடாது. என் சாபம் என் பிள்ளைங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது. வருதோ வரலையோ லெட் இட் பி, அது செகண்டரி. ஆனா வரக்கூடாத ஒரு இடம் இருக்கு, அது தேவனுடைய சமூகம் மட்டுமே. என் பிள்ளைகளை கொண்டு போய், என் சந்ததியை கொண்டு போய் அந்த தேவ சமூகத்துல நான் அடைக்கலமா விட்டுட்டா யாருக்கு தெரியும், ஒரு நாள் வரும் அவன் தேசத்தை அசைக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். தேசத்துல எழுப்புதலை கொண்டு வரக்கூடியவனாய் கர்த்தர் மாற்றுவார். சத்தியத்துக்கு சாட்சியா நிற்கக்கூடியவனாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. கோராகின் புத்திரர் பாட்டை யாரும் எழுதல, ஆனா எழுதப்பட்டவர்கள் கோராகின் புத்திரர் இடத்துல கொடுத்து பாட சொன்ன பாடல்கள். அடுத்தது சாலமோன் 2 சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். 72வது சங்கீதத்தையும் 127வது சங்கீதத்தையும். மோசே ஒரு சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். என்ன சங்கீதம்? 90வது சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அடுத்தது ஏமான் அப்படிங்கிறவர் ஒரு சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். மூணாவது ஏதூன் அப்படிங்கிறவர் 3வது சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஏதான் அப்படிங்கிறவர் ஒரு சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். புரியல? இப்படி சொன்னா யாருக்கு தான் புரியும்? அல்லேலூயா. இப்ப நம்ம கணக்குக்கு வர எல்லாம் என்ன பாருங்க பாப்போம். அதிகமான சங்கீதத்தை எழுதினது யாரு? தாவீது. அதுக்கப்புறம் அதிகமான சங்கீதத்தை எழுதினது யாரு? ஆசாப். ஆண்டவர் அற்புதமா பாஸ்டர் கிட்ட இந்த தரிசனத்தை கொடுத்து எந்த நோக்கத்தோடு இதை தெரிந்து கொண்டாரோ தெரியல. ஆசாபை பத்தி நாமெல்லாம் தொடச்சு போட்டு போயிடுவோம். ஆனா பாஸ்டர் நல்ல தெளிவா எடுத்திருக்கிறார். சரி, ஆசாப் இத்தனை பேர் இருந்தோம் பாருங்க. ஆசாபுக்கு கிடைத்த மேன்மை ரொம்ப பெருசு. ஆமா, அதை மட்டும் நான் இப்ப சொல்லிட்டு முடிக்க போறேன். இப்ப கவனிங்க பாப்போம். நான் அஞ்சு தலைப்பு சொன்னேன். 1 தாவீது வாழ்க்கையில நடந்தது. 2 குறிக்கப்பட்ட சில பரிசுத்தவான்கள். இப்ப இத்தனை பேர் சொன்னல, அத்தனை பேர் எழுதின சங்கீதம். 3 சில சங்கீதங்கள் தேவனை வழிபடுவதற்கும் தொழுது கொள்வதற்குமாகவே எழுதப்பட்டது. 136வது சங்கீதம். அந்த சங்கீதம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆண்டவரை துதிப்பதற்காகவே எழுதப்பட்டது. சில சங்கீதங்கள் துதிப்பதற்காகவே, ஆண்டவரை ஆராதிப்பதற்காகவே, தொழுது கொள்வதற்காகவே எழுதப்பட்டது. சில சங்கீதங்கள் நடைமுறை வாழ்க்கையை தழுவினதாக இருக்கும். 69வது சங்கீதத்தை படிச்சீங்கன்னா நம்ம எப்படி பிரச்சனையை சந்திக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். 22வது சங்கீதத்தை பார்த்தோம்னா ஆண்டவரே ஆண்டவர் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில என்ன பிரச்சனையை நாம ஃபேஸ் பண்றோமோ அதே காரியத்தை தான் சொல்லி தாவீது எழுதியிருப்பார். ஆமென். ஆமா. அடுத்தது 5வது சில சங்கீதங்கள் ஜபங்களாக, மன்றாட்டாக, விண்ணப்பமாக, கெஞ்சுதலாக, ஆண்டவரிடத்துல நம்முடைய இருதயத்தை பரிபூர்ணமாய் ஊற்றக்கூடிய சங்கீதங்களாக சில சங்கீதங்கள் இருக்கு. 90வது சங்கீதத்துல மோசே இப்படி ஆண்டவரை பார்த்து சொல்றான், கர்த்தாவே திரும்ப வாரும், எதுவரைக்கும் கோபமாய் இருப்பேன். ஆண்டவரே சிறுமைப்பட்ட நாட்களுக்கு, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு என்னை சரியாய் மகிழ்ச்சி ஆக்கும். ஆண்டவரை பார்த்து கெஞ்சுறான், திரும்ப வாங்க ஆண்டவரே, எதுவரைக்கும் கோபமாயிருப்பேன். மோசேக்கே அப்படின்னா பாருங்க. அப்ப அந்த கெஞ்சுதல், மன்றாடுதல், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதல், இது எல்லாமே சில சங்கீதங்களாக இருக்குது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா. அடுத்தது ஒரு சில சங்கீதங்கள் இப்படி குறிப்பிடப்படும் பாருங்க. வேத அறிவை போதிப்பதற்காக, வேத அறிவை ஆசாப் எழுதின நிறைய சங்கீதம் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க எகிப்துக்கு போனதிலிருந்து, எகிப்திலிருந்து விடுதலையாகி ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த அந்த 40 வருடங்கள், அவங்க செய்த பாவங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில சிறையிருப்புல ஆண்டவர் அவங்களுக்கு கைவிட்டு போன நிலைமைகள் எல்லாவற்றையும் அப்படி தீர்க்க தரிசனமாக இந்த ஆசாப் சில சங்கீதங்கள் எழுதியிருப்பார். அதே மாதிரி தாவீதும் சில சங்கீதங்களை இதே மாதிரி எழுதியிருப்பார். ஆமா. இந்த மாதிரி கற்றுக் கொடுப்பதற்காக, போதிப்பதற்காக எழுதப்பட்ட சங்கீதங்களுக்கு பேரு மஸ்கீல் சங்கீதம். என்ன சங்கீதம்? ஆமா. மஸ்கீல் அப்படின்னு வந்தாலே நீங்க அந்த தலைப்புக்கு உள்ள எங்காச்சும் மஸ்கீல் அப்படின்னு வந்தாலே நீங்க நினைச்சுக்கணும் இது வந்து போதக சங்கீதம். எல்லாம் என்ன பாருங்க பாப்போம். இப்ப ஆசாரியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இப்ப இவன் ஆசாப் அந்த ஜனங்களுக்கு கற்று தருவான். அல்லது ராணுவத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் தாவீது மொத்த பேரையும் ஒன்று சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வரும்போது ஆசாப் எந்திரிச்சு அவங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க, வருதோ வரலையோ வாயை திறந்து சொல்லுங்க. என்ன சங்கீதம்? மஸ்கீல் சங்கீதம். அல்லேலூயா. ஆமா. மிக்தாம் அப்படின்னு சில சங்கீதம் வரும். மிக்தாம் சொல்லுங்க. மிருதங்கம் இல்ல, மிக்தாம். சத்தமா சொல்லுங்க. மிக்தாம். மிக்தாம் அப்படின்னா நிகழ்ச்சி நிரல். 2வது சங்கீதத்தை பார்த்திருக்கீங்களா? 2வது சங்கீதம்
பூமியின் ராஜாக்கள் அதிகாரிகள் ஏகமாய் அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்றார்களாம். இது வரைக்கும் எதிரி பேசுது. அதுக்கப்புறமா தான் பாருங்க ஆண்டவர் நக்கல சிரிப்பார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆமா, நான் இந்த சங்கீதத்துக்கு ஏன் தனிப்பட்ட விதத்தில் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். மனிதனுடைய திறமைகள், தாளந்து, எஃபர்ட், திங்கிங், அவனுடைய பெரிய யோசனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு ஜுஜிப்பி. ஐயோ, உங்களுக்கு நான் பிரசங்கியார வந்த மாதிரி என்ன உதைக்கணும். அல்லேலியா சொல்லுங்க பாப்பா. நான் பேசுறது புரியுதா? சில பேர் அப்படியே தூக்கிடுவேன், அடிச்சிருவேன். நம்பர் ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்ததான். அவர்கள் கட்டுகளை அறுத்து சபையை கெடுத்து நாசமாக்கி இந்தியாவில் கிறிஸ்தவனு ஒண்ணு இல்லாதபடி பண்ணிடுவோம். பார்த்தெல்லாம் மேல நின்று சிரிப்பாரா, லூசு வந்துடுச்சுன்னு. ஐயோ, கைய தட்டுக்கப்பா. சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா? என்ன வந்துடுச்சு? ஆமா, வந்துடுச்சுன்னு நினைச்சு ஆண்டவர் சிரிப்பாராம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். நினைப்பார். உங்களுக்கு விரோதமா எவனா பேசிட்டான்னா அப்படியே வந்துடக்கூடாது. அப்பதான் நல்லா போய் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு வரணும். அப்பதான் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போறார். 2 எலுமிச்சை மலத்தை 2 காஞ்ச மிளகாய் போட்டு வரேன்னு. நடு ராத்திரி நீ எப்ப எந்திரிச்சு வெளியே வரைய பாஸ்டருக்கு முதல் போடு. எவனோ சூனிய வச்சுட்டான் பாஸ்டர். அல்லேலூயா. ஆமா, இவ்வளோ நாள் வந்து ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சு அந்நிய பாஷை பேசி என்ன பண்ணன்னு கேட்கிறேன். அந்த எலும்பிச்சை மழத்துக்கும் காஞ்ச மிளகாக்கும் பச்சை மிளகாக்கும் தர மரியாதை கூட தெய்வத்துக்கு தரத்து கிடையாது. ஐயோ, அதுவும் இந்த பெந்தை கோஸ்தே பீப்புள மாதிரி மோசமானவன் எவனும் கிடையாது. எங்களை மாதிரி சில கிறுக்கு இருக்கு. அல்லேலூயா. இந்த சஃபாரியை போட்டுக்கணும் வந்து உட்கார்ந்து அப்படியே உடம்ப நாள் உழுக்கி நாள் அன்னி பாஷை பேசி ஒரு பெரிய இருளை காண்கிறேன்னா நீ நம்புவ? நீ என்ன லேசுப்பட்டாளா தேங்காய் மண்டைகளை வச்சுட்டு? ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரல. இயேசுவின் ரத்தம் ஜெயம். உனக்குன்னு வச்சிருக்கிற பாஸ்டர் உயிரை கொடுத்து வீட்டை தேடி வந்து ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணி வசனத்தை பிரசங்கம் பண்ணா எந்திரிக்கும் போது துடைக்கிற மாதிரியே துடைச்சிட்டு போற. எவனோ ஒரு இத்து போன விளங்காத பையன் வந்து யாருன்னே தெரியாது, அவன் ஊழியம் பண்றானு தெரியாது, அவன் வந்து அவ்வளவுதான் சொல்லுவான், உங்க தகடு, உங்க பீரோவுக்கு கீழே தகடு இருக்கணும். பீரோவே தகடு, அப்புறம் என்ன பீரோக்கு கீழே தகடு? ஐயே, விளங்காதது நிறைய கிடக்கு. தப்பா ரைட்டா? சில பேர் இப்ப ஆணி புடுங்கிறதுக்குனே வரான், கயிறு அறுக்கிறதுக்குனே வரான். யாராச்சும் இந்த மாதிரி எல்லாம் கவனி. ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருந்தா ஆண்டவரோட ஸ்பிரிட் நமக்கு வரணும். ஆண்டவரோடு இருக்கிற நம்பிக்கை நமக்கு பிறக்கணும். ஆமே, ஆமா. யாரு வந்து எதை சொன்னாலும் ஏசு எல்லாத்தையும் 10 பேர் கிளம்பு காத்து வரட்டணும். அதுதான் ஒரு நல்ல வளர்ந்த விசுவாசிக்கு அழகு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 35 வருஷம் சர்ச்சில் உட்காந்து உன்னை தூக்கி இடுப்புல வச்சுக்கணும்னா நீ என்ன ஃபீடிங் பாட்டில் பார்ட்டியா? புரிஞ்சுதா? இந்த கை கால் விளங்காத ஒரு மாதிரி புத்தி சுயாதீனமா இருக்கிற குழந்தைங்க பாத்தீங்களா, பாட்டில் வாயில வச்சிருக்கிற வரைக்கும் ஹேன்னும், பாட்டில பிடிக்கிட்டா கன்னு கத்தும், திரும்ப சொருகிற வரைக்கும் அமைதியா இருக்கும். இந்த மாதிரி தான் நிறைய இருக்குது. நீங்க யாரும் இருக்க மாட்டீங்க நம்பிக்கையில பேசுறேன். எல்லாம் இயேசுமயம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, எல்லாம் கவனி. நல்ல ஜெபம் பண்ணணும், நல்ல ஆராதிக்கணும், நல்ல சபைக்கு வரணும், நல்ல தேவ சமூகத்துல முட்டி போட்டு ஆண்டவருக்கு அப்படி பரிபூர்ணமா ஆராதிக்கணும். அதுதான் ஆராதனை. வந்து உட்கார்ந்து இங்கேயும் தூங்குறது அங்கேயும் தூங்குறது, வேலைக்கு போனாலும் தூங்குறது, எங்க போனாலும் தூங்குறது, அப்புறம் எங்க இந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? சோத்திரம் ஆண்டவரே. புரியுதா ஆண்டவமாரே? சொல்லுங்க ஆண்டவமாரே. அல்லேலூயா. ஆமா, அந்த மாதிரிலாம் இந்த எவன் எதை சொன்னாலும் கேட்க கூடாது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். ஆமா, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் எனக்குள்ள வாசமா இருந்தா சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களை ஜீவனுக்கு ஏதுவானவைகளாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப அதனால never quench your spirit. உன் அபிஷேகத்தை, உன் கிருபையை, உன் தாளந்த, கர்த்தர் உனக்கு கொடுத்த விசுவாசத்தை, உனக்கு கொடுத்த நம்பிக்கை, தேவனோடு நடக்கிற நடக்கையை அணைச்சி போடாத. never and ever quench your spirit. அது விட்டு தூக்கி தூர போட்டுட்டு ஒரு அடி எடுத்து வச்சு பாரு, கர்த்தருடைய வலதுகாரம் உன் கையை பிடிக்கும். கர்த்தர் உன்னை 9000 அடி கொண்டு போகுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, எப்ப பார்த்தாலும் இந்த அந்த மாதிரி இருக்க கூடாது. அது இது வந்து என்ன சொன்ன, மிக்தாம், நிகழ்ச்சி நிரலுக்காக பாடக்கூடிய பாடல். எதிரியை பார்த்து பயப்படக்கூடாது. ஆமே, எதிரியை பார்த்து என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. எதிரியை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. இயேசுவுக்கு மட்டும்தான் பயப்படணும். ஆமே, ஆமா. அதுக்கு அடுத்தது
இக்காயோன் அப்படின்னு சில சங்கீதங்கள் இருக்கு. இந்த சங்கீதங்கள் எல்லாம் துதிச்சு தியானிச்சு பாடுவது. சில நேரத்துல சிலர் பாருங்க, மூத்த தகப்பன்மா நிறைய பேர் இருக்கீங்க, அம்மாமா நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பைபிளை எடுத்துட்டு படிக்க ஆரம்பிச்சாலே அந்த வசனம் இருதயத்தை தொட்டாலே அப்படியே பைபிளை வச்சுட்டு அந்நிய பாஷை பேசுவோம். பார்த்திருக்கலாம்? சில பேர் அப்படியே சேரையோ தரையோ விட்டுட்டு நேர்முட்டி போட்டுட்டு அப்படியே கண்களை மூடி அப்படியே துதிக்க ஆரம்பிப்பான். அந்த வசனம் அப்படியே அந்த வசனம் உள்ள வந்த உடனே எரேமியா சொல்றான், அதை உட்கொண்ட உடனே எனக்குள்ள ஏதோ ஒண்ணு பத்தி எரிஞ்சுதுன்னா பாரு. அந்த மாதிரி சில சங்கீதங்களை படிக்கும் போது, சில வேத பகுதியை படிக்கும் போது அப்படி இருதயம் குளமாகும். ஆமாவா இல்லையா? கண்கள் குளமாகும், இருதயம் நொறுக்கப்படும். 1008 வேலை இருந்தாலும், ஸ்டவ்ல பாத்திரத்தை வச்சுட்டு இருந்தாலும் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்து நேரம் அந்த வசனத்துக்கு நேரம் முட்டி போட்டு அப்படியே கையை தூக்கிட்டு அப்படியே நேரம் போனதே தெரியாது. அது அப்படியே ஜபமா தியானமா ஆராதனையா மாறிடும். ஆமென், அல்லேலூயா. ஆமா, ஹிக்கோயன் அப்படின்னா இந்த சங்கீதங்கள் எல்லாம் தியானிச்சு துதிச்சு ஆண்டவரை ஆராதிப்பதற்காக எழுதப்பட்டவைகள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப இது வரைக்கும் இந்த 150 சங்கீதத்தை பத்தி பேசினேன். ஆமென். ஆமா, நீங்க எப்பயாச்சும் போய் பைபிளை படிக்கும் போது ஆண்டவர் எப்பயாச்சும் போய் பைபிள் படிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? சத்தமா சொல்லுங்க, உணர்த்துவார். ஆமா, இப்ப கவனிங்க, துதின்னா என்ன? சாதாரணமா சொல்லணும். துதின்னா என்ன? ஒருத்தரா? சரி விடுங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஆனா சொல்ல வராதுன்னு தெரியும். ஆமே, ஆமா, எல்லாம் கவனிங்க. எனக்கு நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவரு பேரும் ஜேம்ஸ். புரியல? அவர் பேர் ஜேம்ஸ். அவரு பார்த்தா டெரர் மாதிரி இருந்தார். ஆமா, பயங்கரமா டெரரா வந்து உட்கார்ந்தாரு. எனக்கு, நான் தமிழ் மீடியம், நமக்கு சுட்டு போட்டா கூட இங்கிலீஷ் வராது. போய் உட்காந்துட்டு பிடிஹெச் ஃபுல்லா இங்கிலீஷ் மீடியம், பிப்ளிக்கல் லாங்குவேஜ் சுத்தமா புரியல, அப்படியே பயமா இருக்கு. அவரு டெரரா இருக்கிறார். வந்து உட்கார்ந்தோன்னே கேட்டார், வாட் இஸ் த தியாலஜி அப்படின்னு கேட்டார். அவருடைய வாய்ஸ், அவருடைய வே ஆஃப் அப்ரோச், அவர் உட்கார்ந்துங்கிற இடமெல்லாம் பார்த்தா ஜேம்ஸ் செத்த நைட்டோட பைபிள் காலேஜ் விட்டு ஓடிட்டு, இனி இந்த இடத்துல நீ பிழைக்க முடியாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நம்ம தான் எவ்வளவு பயப்பட்டாலும் தெரியாத மாதிரியே இருப்போமே. இப்ப நானும் பிரசங்கம் பண்றேன், தைரியசாலி நினைக்கிற, அதான் புரிஞ்சுதா? ஆமா, இப்ப நிக்கிறேன்ல, அவர் வந்து அப்படியே பயங்கரமா பேசினார். பேசி முடிச்சுட்டு வாட் இஸ் த தியாலஜினார். உங்களை மாதிரியே நானும் பேந்த முழிச்சேன். அப்படியே கண்ணு விழியெல்லாம் பிதுங்கி வெளியே வந்து, ஐயோ மாட்டான்டா, கையை நீட்டி நீ சொல்லுன்னு சொல்லிட போறாரு. என்ன ஜபம், உங்க வீட்டு ஜபமா எங்க வீட்டு ஜபமா, அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவரே சூப்பரா சொன்னார், வாட் இஸ் த தியாலஜி அப்படின்னு கேட்டுட்டு நாங்க எல்லாரும் உங்களை மாதிரி அமைதியா இருந்தோன்னே அவர் சொன்னார், தியாலஜி இஸ் நத்திங் பட் what you know about Jesus, that is called Jesus theology. இப்படி சிம்பிளா முடிச்சார் பாரு. எனக்கு அவர்கிட்ட ஒரு பாடத்தை கத்துக்கினேன். எவ்வளவு பெரிய கடினமான சப்ஜெக்ட் ஆனாலும் ஜனங்களுக்கு எப்படி எளிமையா புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி புரிய வைக்கணும். எனக்கே புரியாம உங்களையும் குழப்பி என்னையும் குழப்பினாதான் நீங்க நல்ல பாஸ்டர்ன்றீங்க. நீங்க என்ன லேசுப்பட்ட ஆளுகளா தேங்காய் மண்டைகளை வச்சுட்டு? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா புரிய வச்சா ஆமே. ஏசு என்னத்தை பேசினாரு? புளிச்ச மாவு, கடுகு. ஏசு பேசுனது புளிச்ச மாவு, கடுகு, மேய்ப்பன், அத்திமரம், மீன், வலை, கடல். அந்த ஜனங்களுக்கு என்ன புரியுமோ அதை தான் ஏசு பேச ஆரம்பிச்சார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு அந்த மாதிரி தான். ரொம்ப ஆழத்துல போறோன்னா மூச்சு அரைச்சி செத்துருவ. அல்லேலூயா. ஆழெல்லாம் வேணாம், கரையிலே உட்காந்து குளிச்சுட்டு வந்துடலாம். இப்பதான் பக்கெட் வந்துடுச்சு, தண்ணி மொண்டு எடுத்து வச்சு செக்கு வச்சு ஊத்திட்டு வர வேண்டியதுதான். சத்தமா புரியுற மாதிரி துதி. ஆண்டவர் என் வாழ்க்கையில என்னென்ன செஞ்சாரோ அது எல்லாவற்றுக்கும் அவருக்கு நன்றி சொல்லி, என்னை வாழ வச்சிங்களே நன்றிப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எனக்கு ஜீவனை கொடுக்கிறவராய் வந்தா. என்னை போஷித்தீங்களே நன்றிப்பா அப்படின்னா என்ன? எனக்கு ப்ரொவிஷன் சப்ளை பண்றவராய் வந்தா. நான் போகும் முதல்ல என்ன காப்பாத்தினீங்களே, உங்களுக்கு நன்றிப்பா. ஆண்டவர் யாருன்றத சொல்லி என் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செஞ்சார்னு சொல்றதுதான் என்னது? துதி. இப்பெல்லாம் ஜனங்க சர்ச்சில் துதிக்கிறதே கிடையாது. ஆண்டவரை சோத்திரிப்போம், சோத்திரம் 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 சோத்திரம், நல்ல சத்தமா சோத்திரிப்போம், சோதரன் 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 சோதரன். என்ன இது சோத்திரம் கூட வரல, பறிஞ்சுதா? அவள்தான். என்ன சோத்திரம், எதுக்கு சோத்திரம் ஒன்னும் தெரியாது. சில பேர் பாத்தீங்களா சிடி ரெக்கார்டு மாதிரியே ஆராதிப்பான். ஆமா, இந்த சிடி ரெக்கார்டு, சிடியே பார்த்தது இல்ல, நல்லா வருவீங்க. சிடி எடுத்து போட்டோன்னே தொடக்க ஜபத்துல இருந்து அந்த 10 பாட்டை பாடி முடிச்சுட்டு முடிவு ஜபம் வரைக்கும் அப்படியே ஒரே ஒரு எல்லளவும் பிசகாம பாடும். சில பேர் பார்த்திருக்கீங்களா? நல்ல ஸ்தோத்திரம், வல்லவரே சோத்திரம், நல்லவரே சோத்திரம், போதுமானவரே சோத்திரம், வந்தவரே சோத்திரம், உட்கார்ந்தவரே சோத்திரம், எழுந்தவரே சோத்திரம், சாப்பிட்டவரே சோத்திரம், எல்லாம் சோத்திரிப்போம். நல்லவரே சோத்திரம், வல்லவரே சோத்திரம், போதுமானவரே சோத்திரம். என்னது? சில பேர் அப்படின்னு எக்ஸ்ட்ரீமா போறது. செங்கடலை பிளந்தவரை, யோர்தானை பிளந்த,
நான் என்ன கேட்கிறேன், உனக்கு என்ன பிளந்தார் அதை முதல் சொல்லு. தப்பா ரைட்டா? நான் பேசுறது புரியுதா? இந்த வசனத்தை சொல்லிய மதவாதியா மாறிடுவ, மதவாதியா மாறிடுவ, மத வெறி வந்துரும். துதி அது கிடையாது. சாதாரண ஆண்டவர் பக்கத்துல போய் உட்காந்து, இன்னைக்கு அந்த மனுஷன் காசு இல்லாம வேலைக்கு போனார், ஆண்டவரே சுகமா கொண்டு வந்தீங்களே சொல்லி பாரு, கண்ணு கலங்கம் பாரு. இந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் ஆண்டவரே, எப்படி கட்டுவேன்னு தெரியல, ஆனா வாசல திறந்தீங்களே நன்றி ஆண்டவரே. இவனுக்கு வேலை கிடைக்காதுன்னு நினைச்சேன், நல்ல இடத்துல வேலை கொடுத்தீங்களே நன்றி ஆண்டவரே. இந்த வீடை கட்டணும்னு நினைச்சேன், அஸ்திபாரம் போட செஞ்சீங்களே நன்றி ஆண்டவரே. இனி எப்படி கட்டி எழுப்ப போறேன்னு தெரியல ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்துல மன்னாவை கொடுத்ததை போல எனக்கும் இந்த வீடு கட்டப்படுவதற்கு வாசலை திறப்பீர் ஆண்டவரே. அம்மேன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு முன்னாடி சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படி சொல்ல ஆரம்பிச்சு பாரு, நேரம் போறதே தெரியாது. நான் பேசுறது புரிஞ்சுதா? அந்த வசனத்தினுடைய ஆழம் நமக்கு தெரியும். அந்த வசனத்துல வெளிப்பட்ட தெய்வத்தினுடைய வல்லமை நம்ம குடும்பத்துல வெளிப்படும், நம்ம வாழ்க்கையில வெளிப்படும், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படும். பிசாசு உன்னை அணுக முடியாது. தேவ பிரசன்னம் உன்னை விட்டு விலகாது. கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் உன்னை எப்பொழுதும் காக்க ஆரம்பிக்கும். துதி இருக்கிற இடத்துல அவருடைய சிங்காசனம் இருக்கும். ஆராதனை இருக்கிற இடத்துல அவருடைய முழு ஆழத்துவமும் நம்முடைய மத்தியில இறங்கி வர ஆரம்பிக்கும். தயவு செஞ்சு சர்ச்சில் வந்து உட்கார்ந்துட்டு அப்படியே முட்டி போட்டுட்டு கண்ணை மூடிட்டு இந்த பில்லர் மாதிரிலாம் உட்கார கூடாது. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். இன்னைக்கு சபையில எவன் துதிக்கிறான்? யார் துதிக்கிறா? துதியே கிடையாது. ஆராதனை நடத்துறன்னு வந்துட்டு ஒரு காடு புடிச்சிட்டு 9000 பாட்டை பாடிட்டு அது என்னவா மாறிடுது? சொல்லுங்கப்பா. என கல் எடுத்து அடிவீங்க தெரிஞ்சுதான் வந்திருக்கிறேன். என்னவா மாறிடுது? ஆராதனையா மாறுறது. பாடுறவன் இசைக்கு தகுந்த மாதிரி, தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாடிட்டு போறான். உட்கார்ந்து இருக்கிற நாம ரசிச்சிட்டு போறோம். ஆராதனை இல்லையே. நான் பேசுறது தப்பா ரைட்டா? தகப்பன் மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஆமா சொல்லுங்க பாப்பா. அம்மா மாதிரிலாம் அன்னைக்கு பாருங்களேன், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அந்த ரவுண்டு ட்ரம் பாஸ்ட் புல்பீட்டுக்கு பின்னாடி முட்டி போட்டு இருப்பார். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணார். வர எல்லா விசுவாசியும் கை உடைஞ்சது, கால் உடைஞ்சது, நடக்க முடியாது, பலவீனமானது, செத்து போனது, சாப்பாடு இல்லாதது, வறுமையில் இருக்கிறது வந்து நேர் முட்டி போட்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவாரு. சர்ச்சுக்குள்ள யாரு வந்தாலும் தேவ மகிமை இறங்க ஆரம்பிக்கும். பேயெல்லாம் சாதாரணமா ஆடும். ஆமா தானே? ஐயோ ஆமாவா இல்லையா? பேயெல்லாம் ஆடும். அந்த ரவுண்டு ட்ரம் அடிச்சாலே பேய் ஆடும். ஆமே. இப்ப எல்லாம் பேய் உள்ள உட்காந்துன்னு கேக்குது. நம்மால் வந்துட்டான். சோத்திரம் ஆண்டவரே. புரியுதா ஆண்டவமாரே? தயவு செஞ்சு இந்த செமினாருக்கு அப்புறம் நல்ல வாயை திறந்து ஆண்டவரை துதிக்க பழகுங்க. உங்க வீட்டுல துதி இருக்கட்டுமே, ஆசீர்வாதம் பெருகும். உங்க வீட்டுல தேவ சத்தம் இருக்கட்டுமே, தேவ வார்த்தை தொனிக்கட்டுமே. முறுமுறுக்காத, எரிஞ்சு விழாத, கோபப்படாத, எப்பா பார்த்தாலும் வில்லி மாதிரியே இருக்காத. சோத்திரம் ஆண்டவரே. ஐயோ அல்லேலூயா. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். தேவ பிரசன்னத்தை காட்டு. 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் பஸ் ஸ்டாண்ட்ல அம்மா மார்க்கு நின்றுந்தாருன்னா முகத்தை பார்த்தா அவ்வளவு சாந்தமா இருக்கும். இப்ப fill in the blanks. அல்லேலூயா. ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல 2 பேர் பட்டா யாரோ எந்த சபையோ யாரோ சேர்ந்தவனும் பார்த்தா ஐயா பிரைஸ்ல நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. ஆனா இப்ப பார்த்தவனு கேட்கிறேன், எந்த சர்ச்சுக்கு போறீங்க? அன்னைக்கு இருந்தது புரிஞ்சுதா நான் பேசுறது? அன்னைக்கு இருந்தது 2 பரிசுத்தவான் 2 விசுவாசி ஒன்னா சேரும்போது தேவநாம மகிமைப்பட்டது. இன்னைக்கு இருக்கிறவன் டிவிஷனை உண்டாக்குறான். எந்த சர்ச்சுக்கு போறீங்க? நீங்க என்ன உபதேசம், நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றான். அப்ப யாருக்கு மகிமை இல்ல? ஐயோ தப்பா ரைட்டா நான் பேசுறது? தேவனுக்கு என்ன இல்ல? மகிமை இல்ல. தயவு செஞ்சு இயேசுவின் நாமத்துல பட்சமா கேட்கிறேன், நல்ல ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை துதிங்க. வீட்டுல நல்ல பாட்டை போட்டுட்டு மனசார வாயை திறந்து பாடு. கழுத கத்துற மாதிரி கத்தனாலும் கேட்கறவன் கேட்டா கேட்கட்டும், கேட்காட்டி போட்டோம். என்ன கேட்கறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். துதி சத்தம், ஆராதனை சத்தம், நன்றியுள்ள இருதயம் பெருக 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 ஆண்டவர் காரியத்தை மாற்றுவார். இது துதி. ஆராதனைங்கிறது என்ன தெரியுமா? எல்லாம் என்னையும் பாருங்க பாப்போம். என்ன அப்படியே சாஷ்டாங்கமா தகன பலியாக படைக்கிறது. என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்னாடி படைச்சிட்டு, இனி எல்லாமே நீங்க தான் என் வாழ்க்கையில, ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே அப்படின்னு படைக்கிறான் பார். அதுக்கு பேர் தான் ஆராதனை. ஆமென் ஆமென். துதினா என்கிட்ட இருக்கிறத கொடுப்பது, ஆராதனைனா என்னையே கொடுப்பது. அதான் ஈஸியா சொல்றேன் பார். துதினா
என்கிட்ட இருப்பதை கொடுப்பது. ஆராதனைனா என்னையே கொடுப்பது, தகன பலியாக, சாஷ்டாங்கமாக, சர்வாங்க பலியாக என்னை ஆண்டவருக்கு பரிபூர்ணமாய் அர்ப்பணிப்பது தான் என்னது? சத்தமா சொல்லுங்க, என்னது? ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்போ ஒருபோதும் ஆராதனையை மட்டுப்படுத்தி அற்பமா எண்ணவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். எப்ப சர்ச்சில் வந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்காத, அவன் தான் நமக்கு இப்ப பிசாசே. சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அந்த மூத்த விசுவாசிக்கு தான் அடுத்த சந்ததிக்கு சாபக்கேடா இருக்குது. இந்த 30 வருஷம் 40 வருஷம் 20 வருஷம் சர்ச்சில் உட்கார்ந்து இருப்பார். இதுங்கத்தான் சோத்திரம் ஆண்டவரே எனக்கு தெரியும் கல்லடின்னு தான் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஒண்ணு வாயை தண்டு துதிக்கிறது கிடையாது, வரவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்றது கிடையாது, மூக்காலியே பார்க்கறது. நீங்க நானும் முதல்ல அப்படித்தானே வந்தோம். உண்மையா பேசணும், நம்மளும் ஒரு காலத்துல உடைஞ்சு போனதாயா வந்தோம். யாரோ ஒரு அம்மா, யாரோ ஒரு ஐயா, யாரோ ஒரு அக்கா, யாரோ ஒரு அண்ணன் நம்ம பக்கத்துல இந்த கையை போட்டு கவலைப்படாதியா இயேசு மாத்துவார், ஜெபம் பண்ணலாம் நமக்கு சொன்னாங்களே, நம்ம ஏன் அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது? இந்த மூக்கால பார்க்கறது இன்னைக்கோட அடக்கப்படுவதாக. அல்லேலூயா. அதே மாதிரி யாராச்சும் வந்து சிரிச்ச முகத்தோட வர வைக்கணும். என்னது? நீ சோத்திரம் சொல்றதை பார்த்தா பிசாசே ஓடிடுவான் போலக்குது. சோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவமாரே. அல்லேலூயா. ஆமா, பாருங்க, நான் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல மெசேஜ் கேட்டேன், என்னை ரொம்ப தொட்ட மெசேஜ். பாருங்க, இந்தியாவில் நடந்தது. இப்ப ஒரு 6 month பேக், 6 month 1 year பேக் நடந்தது. இந்தியாவில் நடந்தது. ஒரு கிராமத்துல ஃபுல்லா பிராமின் கம்யூனிகேட். அந்த கிராமத்துல ஒருத்தர் டாக்டரா இருக்கிறார், அவர் மட்டும்தான் டாக்டர். அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறான். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, வீட்டுல இருந்திருக்கிறான். எப்போ வீட்டுக்கு கிளினிக்கை விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாலும் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தி, பாருங்க, புதிய ஏற்பாடு இருக்குல்ல, ப்ளூ கலர் அட்டை பார்த்ததே இல்லை? வெரி குட், பரவாயில்ல. ப்ளூ கலர் அட்டை இருக்குல்ல, புதிய ஏற்பாடு, இதை திறந்து அப்படியே ரெகுலரா படிப்பாராம். படிச்சுட்டு வெளியே வரும்போது சந்தோஷமா இருப்பாராம், அப்படியே சிரிச்சுட்டே வருவாராம், நல்லா ஆராதிக்க ஆரம்பிப்பாராம். இவங்க அப்பா ரொம்ப நாளா இதை வாட்ச் பண்ணியிருக்கிறார். என்ன இந்த பையன் எப்ப பார்த்தாலும் ரூம்ல இருந்து வரும்போது சந்தோஷமா இருக்கிறான், நம்ம மட்டும் இவ்வளவு துக்கத்தோடு இருக்கிறோம், இவ்வளவு வேதனையோடு இருக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்தா, ஜன்னல் வழியா திறந்து பார்த்தா உள்ள போய் உட்கார்ந்துட்டு நியூ டெஸ்ட்மெண்ட் எடுத்து ரெகுலரா படிப்பாராம். அப்படியே சந்தோஷம், சமாதானம், முகம் முழுக்க தேவ. நான்லாம் துக்கமா இருக்கும்போது நீ மட்டும் ஏன் சந்தோஷமா இருக்கிற? அப்ப என்ன ஒரு மத வெறி பாருங்க. நீ எதுக்கு அந்த ப்ளூ புக் எடுத்து படிச்ச? அதனால தானே நீ சந்தோஷமா மாறின. அப்படியே வெட்டிட்டு இருக்கிறான். அவங்க முறைப்படி அடக்க ஆராதனை எல்லாம் முடிஞ்ச உடனே இந்த காரியம் பண்ணுவாங்கல்ல. ஆமா, இந்தியாவிலேயே இல்லாம இப்பதான் லண்டன்ல இருந்து வந்த மாதிரி உட்கார்ந்துருக்கல. அக்கிரமத்தின் உச்சக்கட்டை இதெல்லாம். அல்லேலூயா. இந்த காரியம் பண்ணுவாங்கல்ல, அந்த காரியத்துக்கு வந்த ஐயரு, சாமியார், பூஜாரி, அவன் வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு கேட்டாரான், ஏன் உன் பையனை வெட்டின? அவன் தான் நல்ல டாக்டராச்சு, இந்த ஊர்ல அவன் மட்டும் தானே டாக்டர் தான், ஏன் வெட்டின? அவர் சொன்னாராம், எப்ப பார்த்தாலும் சிரிச்சிட்டு இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான், சமாதானமா இருக்கிறான். நான்லாம் துக்கத்தை அனுபவிக்கும் போது அவன் மட்டும் வாங்கி இவன் கொண்டு போய் படிச்சு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 39 பேரை ஊழியக்காரனா மாத்தி, எத்தனை பேரை கையை தட்டி, எத்தனை பேரை ஊழியக்காரனா மாத்தி, கவனிங்க, 270 அநாத பிள்ளைகளை தத்தெடுத்து, எவ்வளவு பெரிய பாரு, எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாரு. ஒரு பாஸ்டருக்கு ஒருத்தர் இப்படி லெட்டர் எழுதினாராம், ஏன் ஆண்டவர் அவரை கொன்னார்? இவர் சொன்னாரா, எனக்கு பதில் தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு லெட்டர் எழுதினவரே சொன்னாராம், இந்த பூஜாரி ரட்சிக்கப்பட்டு இப்படி மாறிட்டா. சில விதைகள் பெரிய விருட்சத்தை, மரத்தை உண்டாக்குவதற்கு எதுவாக காணப்படுது. ஆமா, உங்ககிட்ட என்கிட்ட அதுதான் இருக்கணும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இருந்தார் மோசேயினுடைய முகம் ஏன் பிரகாசித்தது? நம்ம 1008 பிரசங்கத்தை பண்ணுவோம், அவரு எளிமையா முடிச்சிட்டார். ஆண்டவர் கூடவே பேசிட்டு அப்படியே இறங்கி வந்துட்டானா. புரிஞ்சுதா? அந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சு. ஒண்ணுமே பண்ணலையா, ஆண்டவர் கூடவே பேசி இருந்துட்டு, ஃபுல்பீட்ல அப்படியே பேசி இருந்துட்டு இறங்கி கீழே போன மாதிரி போனானா. அந்த மகிமையின் பிரசன்னம் மோசையை விடாம அப்படியே மோசையை காத்து கொள்ள ஆரம்பித்தது. உனக்கு எனக்கு இதான், ஆராதிக்கிறவன் துதிக்கிறவனுடைய முகத்துல தேவ பிரசன்னம் வரணும். தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நம்ம காரணமா மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆராதிக்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும், சத்தமா சொல்லுங்க, ஆவியோடும் உண்மையோடும், சத்தமா ஆவியோட உண்மையோடும் ஆராதிக்கணும். அதே மாதிரி அர்ப்பணிச்சு ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்?
ஆமா, எல்லாம் தூங்கும் போது கண்ணை திறந்து பாக்குறவன் யாரு? திருட. எல்லாம் ஊரே தூங்கி இருந்தா திருட மட்டும்தான் கண்ணை திறந்து பார்ப்பான். நான் பேசுறது புரியுதா? சர்ச்சில் எல்லாம் கண்ணை மூடிட்டு ஆராதிக்கும் போது சிலர் கண்ணை திறந்து அப்படியே மாடு மேயிற மாதிரியே மேயிறது. சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. ஆமா, உடனே சில பேர் வந்து கேட்கறான், பைபிள்ல கண்ணை மூடணும்னு இருக்கா? நீ கண்ணை மூடத்தான் மூடாட்டி போ, எனக்கு எதுக்கு? சோத்திரம் ஆண்டவரே. இப்பெல்லாம் யாருக்கிட்டையும் நான் கேள்விக்கு பதில் சொல்றது கிடையாது. லவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்றதா பண்ணு, பண்ணலன்னா போ. சிகரெட் பிடிக்கலாமா? பிடிக்க கூடாது. பிடிக்கத்தா பிடிக்கல விட்டுட்டு போ. இப்ப நான் சொல்லி நீ மாற போற. அப்பேற்பட்ட பரிசுத்த பைபிள் வச்ச மாறல பண்ணாட. நீ நான் கேட்டு என்கிட்ட கேள்வி கேட்டு வந்து நம்மள புடுங்கணும்னு வாரான். இலே உட்கார்ந்து கேட்கிற உனக்கே அப்படின்னா நின்னு பேசுற எனக்கு எப்படி இருக்கும்? ஐயோ சொல்லுங்கப்பா, அல்லேலூயா. அதனால இந்த இத்து போன கேள்வி கேட்கறதெல்லாம் என்ன கேட்காத மாதிரி என்னைய பாக்குறீங்க? ஆமா, வந்து கேட்பான். பாஸ்டர் சிலத்துல திக்கு முக்காடிடுவாரு. ஆமா, என்கிட்ட கேள்வி கேட்டு எனக்கு தெரியலன்னா நான் சொல்லிடுவேன் எனக்கு தெரியலன்னு. நீ இப்படி பிரசங்கம் பண்ற? ஆமா, லூசுங்களை இழுத்து போட்டு கட்டிக்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அப்போ அதனால இந்த கேள்வி கேட்கறது பைபிள், முழு பைபிளும் கீழ்ப்படிவதற்கு தான், விசுவாசிப்பதற்கு தான். இந்த கேள்வி கேட்கறதுக்கு, வேதாந்தவாதம் பண்றதுக்கு, விவாதம் பண்றதுக்கு இதெல்லாம் பைபிள் கிடையாது. இந்த கொரோனா வந்தாச்சு, கேடு கட்டவங்க எழும்பிட்டான். கேடு கட்டவன் எழும்பி யூடியூப்ல வந்துட்டு ஆன்லைன்ல போய் விவாதம் பண்றான். பைபிள விளங்காதவங்க விவாதம் பண்ற மண்ணாங்கட்டி. சும்மா விவாதிப்பதற்கு கிடையாது இந்த பரிசுத்த வேதாகமம். விசுவாசிப்பதற்கு தான், கீழ்ப்படிவதற்கு தான். அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஆமென். அது நிலையானது, நித்தியமானது, சத்தியமானது. அது மாறாதது, எல்லாரையும் மாற்றக்கூடியது. அல்லேலூயா. அப்ப ஆராதனை ஒழுங்கா மாறணும். எப்படி மாறணும்? சத்தமா சொல்லுங்க. ஒழுங்கா மாறணும். காயினும் ஆபேல் ஆண்டவர் ஆராதிச்சான், பலி செலுத்தினான், துதிச்சான். காயின் தங்கிட்ட இருக்கிறத கொடுத்தான், ஆபேல் தங்கிட்ட இருக்கிறத பெஸ்டானதை கொடுத்தான். அதனாலதான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் இப்படி எழுதுறா, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அவன் நீதியின் பலிகளை செலுத்தினானா. ஆண்டவருக்கு வரும்போது இந்த இத்து போனது, விளங்காததெல்லாம் தரக்கூடாது. என் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையும் சரி, என் பைபிளும் சரி, நான் பைபிளை படிக்கும் போது முட்டி போட்டு தான் படிக்கிறேன். என்னை யாரும் முட்டி போட்டுன்னு சொல்லல. கிட்ட இப்ப பைபிள் கிட்ட போக போக நமக்கே பயம் வருது. நான் தனியா பைபிள் படிக்கும்போது முட்டி போட்டு தான் படிப்பேன். முட்டி வலிச்சதுன்னா உட்கார்ந்து படிப்பேன். ஆமா, ஜெபம் பண்ணும்போது என் தனிப்பட்ட ஜெபத்துல கூட கண்ணை திறந்து பார்க்க மாட்டேன். எந்த ஆராதனைக்கு செஞ்சு பாருங்களேன். 5 நிமிஷம் ஜெபம் பண்றீங்களோ, 5 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களோ, that is up to your strength. உன் பலனை பொறுத்தது. ஆனா அந்த 5 நிமிஷம் ஜெபம் அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ளவருடைய ஆளுகையை நம்ம குடும்பத்துல கொண்டு வரணும். அல்லேலூயா. நம்ம சபையில கொண்டு வரணும். ஆமா, பலவீனமான சரீரத்துல தேவ வல்லமை ஊடுருவணும். ஆமென். ஆமா, உன் ஜெபம் அற்புதமா இருக்கட்டும். 5 நிமிஷமோ 5 மணி நேரமோ, அது உன் பலனை பொறுத்தது, ஜெபிக்கிற உன்னை பொறுத்தது. நான் என்ன சொல்றேன், 5 நிமிஷம் ஜெபம் அர்த்தம் உள்ளதா மாறட்டும். ஆவியோடு உண்மையோடு போ. காயின் கண்டதை கொண்டு வந்து கொடுத்தான், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. ஆபேல் தன்னுடைய பாருங்க என்னது, ஆடுகளிலே எது நல்லது மேன்மையானதை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுத்தானா. நீ நானும் ஸ்தோத்திரம் பண்ற ஸ்தோத்திரம் மேன்மையா இருக்கணும். ஆண்டவர் அங்கீகரித்தார், ஒருத்தனை அங்கீகரிக்கல. நமக்கே தெரியுமே. எல்லாம் என்னை பாருங்க பாப்போம். நான் ஓப்பனா உங்ககிட்ட பேசுறேன். நான் ஜெபம் பண்ணும் போது எனக்கு தேவ பிரசன்னம் இல்லைன்னா நான் ஜெபம் பண்ண மாட்டேன். நான் பேசுறது புரியுதா? நான் ஜெபம் பண்ணும் போது, ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னத்தை நான் ஃபீல் பண்ணலன்னா, நான் அந்த சும்மா மதவாதிகளை மாதிரி காயத்ரி மந்திரம் ஓதுற மாதிரிலாம் ஓதிட்டு இருக்க மாட்டேன். அப்படியே ஸ்டாப் ஆக்கிடுவேன். நாகூர் கோயிலுக்கு ஒரு மீட்டிங்கு போனேன் 2004. இங்க நாகூர் கோயில இருந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா. ஆமா, பீகாருக்கு போயிட்டு வந்தேன். பீகார்ல பயங்கர அற்புதம் நடந்தது. கண்ணு தெரியாத ஒருத்தன் பார்த்தான். ஒரு முடவனை நடக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பிராமின் காலனியில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார். அங்க இருக்கிற மிஸ்டரி தான் அங்க போயிருக்கிறார். அங்க போய் முடிச்சுட்டு இங்க வந்த உடனே நாகூர் கோயிலுக்கு அப்படியே 3 நாள் மீட்டிங். நான் 3 நாள் மீட்டிங் போனோம் பாருங்க. நம்ம தான் இப்பவே இப்படின்னா அப்ப எப்படி 2004. அல்லேலூயா. சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, போனவனே பாஸ்டம்மா கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. ஏதோ அவங்களால முடிஞ்சது. கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. பாஸ்டர் என்னை கூட்டிட்டு போய் மேலே உட்கார, ஏன்னா தங்க வச்ச இடம் பயங்கரமான இடம். அன்னைக்கு ஈவினிங், ஃப்ரைடே ஈவினிங் கூட்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் எனக்கு அந்த நைட்டே எனக்கு என் ஆவியில் ஒரு மாதிரி ஒரு விடுதலை இல்லை, எனக்கு பயம் வந்துருச்சு. இவங்க கேட்டாங்களா கேட்கலையா, வசனம் கிரியை செய்யலையா. நைட்டு காலையில் 3:30 மணி போல எந்திரிச்சு அந்த ரூம் ஏசி, ஃபுல் ஏசி பாருங்க, பெரிய ரூம்,
பாத்ரூம்லாம் பயங்கர பெருசா இருக்கு, எல்லாம் ஏசி, அற்புதமான ரூம். நான் தங்கிட்டு இருக்கிறேன். நைட்ல எந்திரிச்சு 3:30 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்றேன், நடந்து ஜெபம் பண்றேன், உட்கார்ந்து ஜெபம் பண்றேன், முட்டி போட்டு ஜெபம் பண்றேன், முட்டியிலே நடந்து ஜெபம் பண்றேன். தேவ பிரச்சனமே இல்லை. ஐயோ, உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி என்ன உதைக்கணும். அல்லேலூயா. தேவ பிரசனம் இல்லை. 4:30 வரைக்கும் ஜெபம் பண்றேன். எனக்கே பயமாயிடுச்சு. தேவ பிரசனம் இல்லை. திடீர்னு தேவ பிரசனம் வந்து ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார், என்ன பண்றேன்? நான் சொன்னேன், ஜெபம் பண்றேன். தேவ பிரசனமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல சண்டே கிளாஸ் எடுத்தோம். மேல்மருவத்தூர் உள்ள ஒரு கிராமத்துல ஒரு சண்டே கிளாஸ் எடுத்தோம். தெருவில் சண்டே கிளாஸ் எடுக்கிறோம். சண்டே கிளாஸ் எடுக்கும் போது ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து நின்றுதான். பாருங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு பாட்டு தந்து பெற்றோர் எல்லாம் வந்தோடனே கதை சொல்லி அப்படி மொத்த பேருக்கு அப்படி சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னே அந்த அம்மாவுடைய கேன்சர் அப்படியே பிரெஸ்ட்ல இருந்து அருந்து அப்படி உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. ஆண்டவர் கேட்டா, அந்த அம்மாவுக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணேன்? எனக்கு அப்படியே வேர்த்து ஊத்தி, ஏசி ரூம் வேர்த்து ஊத்தி. நான் சொன்னேன், நான் ஜெபமே பண்ணலன்னு. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், டேய், உன் ஜெபத்தை வச்சு நான் செய்யல, என் கிருபை, பொத்திட்டு படுன்னார். நான் ஓப்பனா பேசுறேன். சில நேரத்துல நம்ம ஜெபத்துல ஏதோ ஒன்று சாதிப்புன்னு நினைப்பேன். பார்த்தீங்களா, நான் 5 மணி நேரம் ஜெபம் பண்றேன், 10 மணி நேரம் ஜெபம் பண்றேன், அப்படியே ஒரு புக்கை பைபிளை படிக்கிறேன், 5 மணி நேரம் படிக்கிறேன். இங்க பேர் 5 மணி நேரம் என்னை ஜெபம் பண்ண வைக்கிறவரே அவர் தான். 5 மணி நேரம் என்னை பைபிள் படிக்க வைக்கிறவரே அவர் தான். நான் பலன் இல்லாத போதுதான் அவர் என்னை தேடி வந்தார். நான் சத்துருவா இருக்கும் போதுதான் என்னை தேடி வந்தார். நான் அவருக்கு துரோகியா இருக்கும் போதுதான் என்னை தேடி வந்தார். ஆமென். நான் செய்வதற்குரிய எல்லா பலனையும் தரக்கூடியவர் யாரு? மட்டும்தான். சத்தமா சொல்லுங்க, அவர் மட்டும்தான். அன்னைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு நல்லா கற்று தந்தார். டேய், உன் ஜெபத்துல ஒண்ணு இல்லடா, நான் தாண்டா அப்படின்னா. காலையில எந்திரிச்சு பாருங்க, ரெடி ஆயிட்டோம். பாஸ்டர் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பாஸ்டர் சொல்றார், ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம் பாஸ்டர். அந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி 40வது வருஷம். எனக்கு கல்யாணமே ஆகல. சோத்திரம் ஆண்டவரே. கல்யாணம் ஆகி 40 வருஷம் முடிஞ்சு 41வது வருஷத்துல போறாங்க. அந்த வீட்டுக்கு தான் இப்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னா சாப்பிட்டுட்டே இருக்கிற. அடுத்து சொல்றாரு, ஒரு பொண்ணு 13 வயசு, 12th முடிச்சுட்டு 12 இயர்ஸ் முடிச்சு 13க்குள்ள போறா. அந்த பிள்ளைக்கு பர்த்டே போனோம் அப்படிங்கிறா. சரி அப்படின்ட்டு நான் சொன்னேன், பாஸ்டர் எனக்கு கல்யாணமே ஆகல, நீங்க பேசுங்க பாஸ்டர், நான் ஏதாவது உளறி கிளறி தொலைக்க போறேன். வேணாம் பாஸ்டர். இல்ல பாஸ்டர், எனக்கு தொண்டை சரியில்லை, நீங்களே பேசுங்க அப்படின்ட்டா. எனக்கு அப்படியே அல்ல இல்ல, புரியுதா? அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அப்படியே அதுவும் நாகர்கோயில், கன்னியாகுமரி, திருநெல்வேலிலாம் சோத்திரம் ஆண்டவரே. புரிஞ்சாலும் சரி ஆண்டவரே, கன்வென்ஷன் பூமி ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படியே புலி கரைக்குது, என்ன பண்றதுன்னு சொல்ல. 10 மணி வரைக்கும் எப்படி எல்லாம் பாஸ்டர் பிரெயின் வாஷ் பண்ண முடியுமோ பண்றேன். ஆனா அவர் தரிசனத்துல இருந்து மாறல, அப்படியே நின்றுட்டார். கடைசியா முடிஞ்சிடுச்சு. பைக்ல என்ஃபீல்டில் ஏறி உட்கார வச்சுட்டு நேரம் சர்ச்சுக்கு போறோம். வீட்டு வாசல்ல போய் சொல்றேன், பாஸ்டர் நீங்க பேசுறீங்க பாஸ்டர், நான் ஆராதனை நடத்துறேன், நீங்க பேசுங்க பாஸ்டர், கர்த்தர் செய்வார், பேசுங்க. உள்ள போனா பயங்கர ஐஃபையா இருக்கு. எல்லாம் லெதர் சோஃபா, எல்லாம் கண்ணாடி கிளாஸ், ஸ்கிரீன்லாம் அப்படி இருக்கு வீடு. நல்ல நேரத்திலேயே நம்ம மதிக்க மாட்டோம் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ள போய் உட்கார வச்சுட்டு நானும் பாஸ்டர் மட்டும்தான் உட்காந்துக்கிறோம். எல்லாம் ஒருத்தரும் ரெடி ஆகல. 11:30 ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி ஆயிட்டு வந்து உட்காந்து கால் மேல காலை போட்டுட்டு அது மேல அதை போட்டுட்டு, புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி எல்லாம் போட்டுட்டு, அலங்கோலமா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, தலையை விரிச்சு போட்டுட்டு, சோத்திரம் எல்லாத்தையும் போட்டுட்டு, சோத்திரம் அல்லேலூயா வந்து உட்கார்ந்துருக்காங்க. எவனால பிரசங்கம் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. எனக்கு அப்படியே பக்கு பக்குன்னு. பாஸ்டர் சொல்றாரு, தம்பி நான் அவரு எங்க தூக்கு கயிறை வச்சுட்டு இழுக்கிறது இது. அல்லேலூயா. நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே நடுத்தருவில் காலவாரி விட்டுறாதீங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணி என்னை கரையேற்றி சேருங்க. நான் பெர்க்மான்ஸ் பாட்டை பாடுறேன், ஒருத்தரும் பாடல, நான் மட்டும்தான் பாடுறேன். திடீர்னு 2வது பாட்டை பாடுறோம். அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு பைத்தியம் பழகுது. அது 18-19 வயசு இருக்கு, நல்லா வளர்ந்த பொண்ணு. ட்ரெஸ் எல்லாம் பிச்சு போட்டுட்டு, வாயெல்லாம் எச்சில ஒழுகிட்டு, வளர்ந்த பொண்ணு. புரிஞ்சாலும் சரி புரியலாலும் சரி அது வந்து வேன்னு கத்திக்கின்னு அப்படியே வருது. ஏற்கனவே பைத்தியத்தோட தான் உட்காந்துட்டு இருக்கிறேன், இது வேற பெரிய பைத்தியமா? என்னத்த சொல்ல. அது கத்தல மொத்த பேர் அங்க போகாது, ட்ரெஸ்ஸை கழட்டி போடாது, ட்ரெஸ்ஸை மூட. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பாயிடுச்சு. அடா போடா, இந்த ஊழியத்துக்கு வந்ததை விட வராமே இருந்திருக்கலாமே
அப்படின்ற மாதிரி அப்படி கூப்பிட்டு அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சுல. 2வது பாட்டை பாடிட்டு 3வது பாட்டு ஆராதிப்போம் அப்படின்னு ஒருத்தரும் எந்திரிக்கல, ஒருத்தரும் கண்ண முடியல, ஒருத்தரும் கையை தட்டல. நான் தீர்மானம் பண்ணிட்டேன், உனக்குள்ள இருக்கிற அடங்காத ஆவி பெருசா, என்னை கொண்டு வந்து இங்க நிக்க வச்ச ஆவியானவர் பெருசா அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அல்லேலூயா. கண்ணை மூடிட்டு நீ எந்திரிக்கிறியோ எந்திரிக்கலையோ, கை தட்டலையோ, பாடலையோ பாட ஆரம்பிச்சேன். பாடிட்டே இருந்த திடீர்னு பொத்துன்னு ஒரு சத்தம் கேட்டது. பைத்தியமா இருக்கிற பொண்ணு கீழே விழுந்துச்சு. விழுந்து எந்திரிச்சு தெளிவா உட்கார்றா. சோஃபால உட்கார்ந்தவங்களாம் எந்திரிச்சுட்டான் பார், பண்டார பயல்க. அல்லேலூயா. எந்திரிச்சுட்டான மொத்த பேரும். அரண்டு போயிட்டா மொத்த பேரும். பைத்தியம் தெளிஞ்சிச்சு அந்த பொண்ணுக்கு. அது ட்ரெஸ் போட்டு உட்காருது, தலையை எப்படி தொடக்குது, வாயை எப்படி தொடக்குது. அத்தனை பேர் நின்னுட்டான். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. நீங்க எப்படி பேந்த முழிக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் நான் அங்க முழிக்கிறேன். ஆமா, அப்பதான் கொஞ்சம் நமக்கு தைரியம் வந்தது. பரவாயில்லடா ஜேம்ஸ், உன் பக்கம் ஆண்டவர் இருக்கிறாரா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, எந்திரிச்சு பாட்டை பாடி ஆராதனை முடிச்சுட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த 40க்கு என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. அன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு பர்த்டே. நான் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஜெபம் பண்றேன். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், இந்த வாக்கு தத்தத்தை கொடு அப்படின்னா. பாருங்க, அந்த உட்கார்ந்துட்டு சாப்பிட்டுட்டு அந்த பாட்டு பாடும்போது உள்ள பேசிட்டே இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, காலையில் அந்த பொண்ணுக்கு என்ன ஜெபம் பண்ண, அனாதி தேவன் அடைக்கலம். எப்ப சொன்னது? 40வது வருஷம். ஐயோ, மோசே 40வது வருஷம் தான் அந்த வசனத்தை சொல்றார். நமக்கு தான் ஜல்லி போட்டாலும் எல்ஐசி பில்டிங் கட்டுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பைபிள் இருக்கிற மொத்த 40 அப்படி இப்படி ஆராதனை நடத்திக்கினே தான் மொத்த 40 நூல் வச்சு ஒன்னா சேர்த்து முடிச்சுட்டு எந்திரிச்சு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி கால் மேல காலை போட்டவெல்லாம் எடுத்தானே. அடங்காதவங்கள அடங்கினான பண்ணி முடிச்சுட்டு புள்ள எப்படி வளர்க்கணும்னு பேசினேன். ஒரு சன்மார்க்கனுக்கு புள்ள பிறந்தா எப்படி இருக்கும், ஒரு துன்மார்க்கனுக்கு புள்ள பிறந்தா எப்படி இருக்கும், சாதாரண பொதுவா மனுஷனுக்கு புள்ள பிறந்தா எப்படி வளர்க்கணும், ஒரு பரிசுத்தவானுக்கு புள்ள பிறந்தா எப்படி வளர்க்கணும் பேசி முடிச்சோடனே மொத்த பேர் அரண்டுட்டான் பாரு. அப்படி போடு அருவால. அல்லேலூயா. ஆமா, உனக்கு நான் இதை தான் சொல்றேன். நம்ம திறமை, நம்ம ஜபம், நம்ம ஞானம், நம்ம புத்தி கிடையாது. அவருடைய பரிசுத்தமுள்ள கிருபை சாவுக்கு ஏதுவான சரீரத்தை ஜீவனாய் மாற்றக்கூடிய, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளாக உனக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அவர் மாற்றுவார். முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சு சாப்பாடுலாம் போட்டு மொத்த பேர் வந்து முட்டி போட்டான் பார். அப்படி போடு சோத்திரமா. ஆனா ஒன்ன மட்டும் தெரியா, நம்மள நீ மட்டும் ஒழுங்கா ஆராதிச்சுற, ஒழுங்கா துதிய, ஆண்டவரோடு ஒழுங்கா நடந்து போறேன், உன்னை அவமானப்படுத்தணும் கூடுற கூட்டத்துக்கு மத்தியில உன் மேல மகிமையை இறங்க பண்ணி அற்புதத்தை நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் முடிச்சிட்டு ஜீப்ல வரோம். பாஸ்டர் அம்மா கேக்குது, பாஸ்டர் சொல்லி கொடுத்து கூட்டு வந்தாரா, நீ எல்லாம் ஒரு சோத்திரம் ஆண்டவரே. பின்னாடி யாரும் அந்த பதில் சொல்லிட்டாங்க. நிறைய இன்னைக்கு அந்த கேஸ் தான் இருக்குது. பாஸ்டர் சொல்லி கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்தாரா, உன் ஜென்மம் கடைசி வரைக்கும் மாறாதா, இல்ல ஆவியானவன் ஒருத்தர் உண்டுன்னு தெரியாதா? நான் உங்களை பார்த்தா கேட்கிறேன். ஐயோ சோத்திரம் ஆண்டவரே, நீங்களும் 4 பேர்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காகத்தான் பேசுறேன். நான் பேசுறது புரியுதா? இங்க பேர் எந்த பாஸ்டர் எதுவும் சொல்லி கொடுக்க மாட்டான். ஆவியானவர் தான் கற்றுக் கொடுக்கிறவர். என் மேல என்னை குறித்து அவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறதுனாலதான் அவர் எனக்காக தம்முடைய தாசர்களை கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதனால இனி ஒருபோதும் அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஆராதனை, நம்ம ஜெபம் மேன்மையானதா மாறணும். ஆமென். ஆமா, சேர்த்து பாருங்க, பிறந்தான், ஜனங்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்களாம். வாசிக்க வேண்டாம், ஆதியாகமம் 5வது அதிகாரம் சொல்லுது. அப்பதான் கர்த்தர் ஆதாமுடைய வம்சத்தை எழுத ஆரம்பித்தார். நீயும் நானும் தொழுது கொள்ள, ஜெபிக்க, துதிக்க ஆரம்பிச்சாலே நம்முடைய வம்சத்தை கர்த்தர் எழுத தொடங்குவார். பக்கத்துல பார்த்து ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, நம்முடைய குடும்பம், நம்முடைய பேக்ரவுண்ட் எவ்வளவு கீழ்த்தரமா இருந்தாலும், தெய்வத்திற்கு துரோகம் பண்ணி ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாலும் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு சேத் பிறக்க ஆரம்பிச்சான். ஆண்டவர் வம்ச வரலாறு எழுத ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நோவா பலியை செலுத்தினான். பாருங்க, நோவாவினுடைய பலியை கர்த்தர் சுகந்த வாசனையாக முகர ஆரம்பித்தார். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா காரணத்தோடு தான் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல ஆபிரகாம் வந்தாரா இல்லையான்னு தெரியல. 3 இருக்கும். 1 பலிபீடம் இருக்கும், 2வது கூடாரம் இருக்கும், 3வது துறவு இருக்கும். இது 3 இருந்தா அங்க யார் வந்திருக்கிறா? ஆபிரகாம் வந்திருக்கிறான். எந்த இடத்துல போனாலும் பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டான்.
தனக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டான். இரண்டாவது, தனக்கு ஆடு மாடுகளுக்கும் கொட்டாரங்களை போட்டான். மூணாவது பாருங்க, தண்ணீருக்காக என்னத்தை தோண்ட ஆரம்பித்தார்? துறவை தோண்ட ஆரம்பித்தார். கடைசி ஆண்டவர் கேட்கிறார், நீ கட்டின பலிபீடத்தை விட நான் ஒரு பலிபீடம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆவிக்குரிய வளர்ச்சியில முதிர்ச்சி இருக்கு பாத்தீங்களா? எல்லாம் கவனி. விசுவாசத்தினுடைய செகண்ட் ஆராதிச்சாலே ஏத்துப்பார். எப்படி ஆராதிச்சாலே ஏத்துப்பார்? செகண்ட் ஆஃப் ஒன்னு இருக்கு. அந்த செகண்ட் ஆஃப்ல நம்ம எதை செஞ்சாலும் அவர் ஏத்துக்க மாட்டார். அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சா மட்டும்தான் ஏத்துப்பார். நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் பாரு. எல்லாம் என்ன பாருங்க, இப்ப சொன்ன ஆபிரகாம பத்தி 12வது அதிகாரத்திலிருந்து 21வது அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாம் எங்க பலிபீடம் கட்டினானோ அங்கே கர்த்தருடைய அக்கினி வந்தது. ஆமே, எங்க ஆராதிச்சானோ அங்க வந்தது. ஆனா 22வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 22வது அதிகாரத்துல பலிபீடம் எங்க கட்டணுன்ற இடத்தையும் சொன்னது யார் தான்? ஆண்டவர் தான். பலிபீடத்தை கட்ட சொன்னது யார் தான்? ஆண்டவர் தான். பலியை செலுத்த சொன்னது யார் தான்? ஆண்டவர் தான். நான் அவருக்கு கீழ்ப்படுகிறேனா கீழ்ப்படிலையா அப்படிங்கறது செகண்ட் ஆஃப்ல தான் தெரியும். இடத்தையும் அவர் தான் குறிப்பார், பலியையும் அவர் தான் குறிப்பார், பலிபீடத்தை கட்டக்கூடிய இடத்தையும் அவர் தான் குறிப்பார். ஆமே, நானா சுயாதீனமா எடுக்க முடியாது. ஆராதனையினுடைய அடுத்த பாகம் இதுதான். ஒரு காலத்துல நான் சொல்றதெல்லாம் கொண்டு வரணும்னா ஆண்டவர் சொல்லக்கூடிய இடத்துக்கு போகணும். 114 வயசு இருக்கிற ஆபிரகாம பார்த்து சொல்றார், நீ எழுந்து மோரியா மலைக்கு போங்கிறார். 3 நாள் பிரயாணம் டிராவல் பண்ணி சொல்றார். மோரியா மலை மேல இவன் சொப்பனத்துல பார்த்த அந்த இடத்தை காண்பிச்சு அந்த இடத்துல பலிபீடத்தை கட்ட சொல்லி தாம் பையனை பலி செலுத்த சொல்றார். இது உலகத்திலேயே கொடுமையானது. மலை மேல ஆபிரகாம் பையனை கூட்டிட்டு மேல போயிருக்கிறான். எல்லாம் கவனிங்க பாப்போம். பையனுக்கு கால் ஸ்லிப் ஆயிருக்கும், அப்பா பார்த்து சொல்லியிருப்பார். அப்பாவுக்கு கால் ஸ்லிப் ஆயிருக்கும், ஈசாக்கு சொல்லியிருப்பான், அப்பா பார்த்துப்பா அப்படின்னு இருப்பான். இதுக்கப்புறம் பையன் இருக்க போறது கிடையாது, சாக போறான். மேல போக போக மரணத்தை தேடி போயிட்டு இருக்கிறான். தனக்கு உண்டான பெஸ்டானதை இழப்பதற்காக போயிட்டு இருக்கிறான். பாருங்க, மேல போய் பலிபீடத்தை கட்டிட்டு விறகெல்லாம் அடிக்கிட்டு போகும்போதே பையன் கேட்கிறான், விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிக்கு ஆடு எங்கே? சொல்ல முடியுமா? உன்னதாண்ட வெட்ட போறேன், உன்னதாண்ட பலி செலுத்த போறேன்னு சொல்லல. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். மேல போனான், பலிபீடத்தை கட்டிட்டு பையனை கூப்பிட்டு சொல்லியிருப்பான், சாமி ஆண்டவர் உன்னதான் ஏன் கேட்கிறார்? எப்படி பையனை வளர்த்திருப்பான் பாருங்களேன். ஆபிரகாம் 2 கையை சேர்த்து சொல்லியிருப்பான், கையை நல்லா கட்டு டாடி, கட்டிட்டு என்னை கொண்டு போய் பலிபீடத்துல படுக்க வை, கையை லூசாலாம் கட்டாத, நான் துடிச்சு எந்திரிச்சு வந்தாலும் வந்துடுவேன். ஆபிரகாம் இருதயம் சுக்குநூறா மாறி இருக்கும். கையெல்லாம் கட்டி பிள்ளைய கொண்டு போய் விறகு அடுக்கி பலிபீடத்து மேல படுக்க வச்சுட்டு கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு போறான். அப்பதான் ஆண்டவர் மேல இருந்து கத்துறார், ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. எல்லாம் கவனி. ஆராதனைங்கிறது எல்லாம் நினைப்பேன், ஆராதனைங்கிறது நீ நானும் நினைக்கிற மாதிரி வந்து தூங்கிட்டு போறது கிடையாது. ஏதோ எனக்கு பிடிச்ச பாட்டை பாடிட்டு போறது கிடையாது. ஏதோ நயவசனிப்பா நான் ரசிப்பதற்காக பாட்டு பாடக்கூடிய இடம் கிடையாது. என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்திற்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக சரணாகதியாக படைப்பதுதான் ஆராதனை. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம், சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்ப எனக்கு என்ன புரியாத புதிர்னா, 25 வருஷம் பிள்ளை இல்லாம ஃபாலோ பண்ணான். பிள்ளை பிறந்து 14 வருஷம், 39 வருஷம் ஆச்சு. 39 வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொல்றா, இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன் நீ கர்த்தருக்கு. இந்த கொடுமை எங்க போய் சொல்ல? இப்ப இருக்கிறவங்களாம் இன்னைக்கு ரட்சிக்க போறான், நாளைக்கு அபிஷேகம் பெற்றங்கிறான், அடுத்த நாள் 3வது வாரத்துக்கு போயிட்டு வந்தங்கிறான், அதுக்கு அடுத்த நாள் ரெவரண்ட் ஆயிடுறான். புரியுதா? புரியுதா நான் பேசுறது? 34 வருஷம் கழிச்சு சொல்றாரு, இப்பதான்டா நீ எனக்கு பயப்படுற. 34 வருஷம் ஆராதனை நிறுத்தலையா? 34 வருஷமும் தெய்வத்தை உயர்த்துவதை நிறுத்தலையா? அவர் எனக்கு கொடுத்தா மட்டும் ஆண்டவர் கிடையாது, எடுத்தாலும் அவர் தான் ஆண்டவர். என்னை உயர்த்தினா மட்டும் ஆண்டவர் கிடையாது, என்னை தாழ்த்தினாலும் அவர் தான் ஆண்டவர். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் தான் என் ஆண்டவர். நான் ஆண்டவர் கிட்ட ஏதோ பெறுவதற்காக வருவது ஆராதனை இல்லையா? என்னையே அவருக்கு முன்னாடி தகன பலியாக படைப்பதுதான். ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலனை கொடுத்து, என் வாழ்வை கொடுத்து, என் சந்ததியை கொடுத்து, என் பேரை நிலைக்க பண்ண தெய்வத்துக்கு முன்னாடி என்ன சரணாகதியா படைக்கிறேன் பேர், அதுதான் ஆராதனை. ஆனா இன்னைக்கு பாருங்க, முட்டி போட மாட்டேங்கிறோம், கை தட்ட மாட்டேங்கிறோம், ஆண்டவரை வாயை திறந்து துதிக்க மாட்டேங்கிறோம். கிறிஸ்துவ உலகம் எங்க போயிடுச்சு பத்தியா? நம்ம ஆராதனை எங்க போயிடுச்சு?
நம்ம ஜெபம் எங்க போயிடுச்சு? நம்ம துதி எங்க போயிடுச்சு? உன் மனசாட்சி தொட்டு கேட்டுப்பா. இது வரைக்கும் நீங்களும் நானும் ஆராதித்த ஆராதனையை கர்த்தர் முகர்ந்திருப்பாரா? நம்மளா ஒரு பேரை வச்சிட்டுமே ஆராதனைக்கு, நம்மளா ஒண்ணு குறிச்சிட்டுமே, எவ்வளவு துக்கப்பட்டிருப்பா. தான் சொந்த குமாரனை உனக்காக எனக்காக கொலை செய்தார். He killed his only begotten son for us. தான் சொந்த குமாரனை கொலை செய்துதான் நம்மளை மீட்டு இருக்கிறார். அதன போக்கு மாறிடுச்சு பாரு. சர்ச்சில் வந்து சத்தமா கை தட்டினா பின்னாடி இருக்கிறவன பேய் மாதிரி பாக்குறேன் பாரு. ஒருத்த மனம் உடஞ்சு போய் அழுது ஜெபம் பண்ணான்னா அவன் ஏதோ விபச்சாரம் பண்ணிட்டு வந்தான்னு பாக்குறேன் பாரு. நம்ம புத்தி பாரு எப்படி மாறிடுச்சு. எங்கேயோ தடம் புரண்டுட்டு இல்ல, ரசிக்கத்தானே வரும். நமக்கு பிடிச்சவன் பாட்டு பண்ணாதான் ஆராதனைக்கு வரும். என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை, என்ன ஆராதனை. இயேசுவின் நாமத்தினால நம்ம ஆராதனை மாறுவதாக. நம்ம ஆராதனையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. என் துதியை அவர் சுகந்த வாசனையாக முகருவாராக. என் பலிபீடத்துல பரலோகத்தினுடைய அக்கினி வந்து முத்தமிடுவதாக. நான் செலுத்துகிற எல்லாவற்றையும் பரலோகம் அங்கீகரிப்பதாக. கர்த்தர் என்னையும் உங்களையும் மறுரூபமாக மாற்றுவாராக. அல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க மாறிட்டான். அதுக்கப்புறம் வாங்க, நான் அப்படியே சுருக்கமா வந்துடுறேன். மோசே, ஆண்டவர் சொல்றார், பிரமிடுகளுக்கு வித்திட்டவன் மோசே, எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுத்தேர்ந்தவன். அப்பேற்பட்டவன் கிட்ட ஆண்டவர் சொல்றார், எனக்கு ஒரு ஆண்டவர் சொல்றார், கூடாரத்தை நான் சொல்ற மாதிரி கட்டு. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே அந்த மரம் வேணாம் ஆண்டவரே, அது உளுத்து போயிடும். சொல்லுங்க ஆண்டவரே. சொல்லாத மாதிரி இயேசுவின் நாமத்துல என் மனசார உங்களை வாழ்த்துறேன். நீங்க சொல்ல, ஏன்னா நீங்க எல்லாரும் உட்கார்ந்துங்கிறீங்க. இது ஒரு பெரிய தேவ கிருபை. இந்த மாதிரி இப்பெல்லாம் பார்க்கறதுக்கு அபூர்வம். ஐயோ, நான் பிரதமர் மோடி இருக்கிறார்ல, அவருக்கு ஆலோசனை சொல்லி தேசத்தின் தலையெழுத்த மாத்த போறான். சில அம்மாங்க, நிர்மலா சீதாராமன் அம்மா இருக்காங்க, நிதி அமைச்சர், அவங்களுக்கு அசிஸ்டன்ட் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. இங்க இல்ல அங்க. ஆமா, அப்படியே பேக தூக்கின்னு போறத பாரு. சோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் எங்க நீங்க பாப்போம். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி கட்டுங்கிறார். ஒரு வார்த்தை மோசையை எதிர்த்து பேசலையா? நீங்க யாத்திராகமம் 39, 40, 38, 39, 40 இந்த 3 அதிகாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 முறையோ 19 முறையோ வருது. தேவன் சொன்னது எல்லாவற்றையும் மோசே செய்து முடித்தான். கர்த்தர் சொன்னதை செய்து முடித்தான். கர்த்தர் சொன்னதை செய்து முடித்தான். கர்த்தர் சொன்னதை செய்து முடித்தான். இளநீல நூலுனா இளநீல நூல், ரத்தாம்பர சிகப்புனா ரத்தாம்பர சிகப்பு. ஆண்டவரே அது வேணா ஆரஞ்சு கலர் போடலாம். அந்த தேங்காய் மண்டை வச்சு ஓவரா உருட்டக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லு, தேங்காய் மண்டை வச்சுட்டு நல்ல சொல்லுங்கப்பா, தேங்காய் மண்டை வச்சுட்டு ஓவரா ஆண்டவருக்கு உருட்டாத. அல்லேலூயா. ஆமா, எனக்கு புரியாத புதிய மோசே கேட்டேன். அவ்வளோ பெரிய என்ஜினியர், கல்விமான், படிச்சவன். ஆண்டவர் சொல்றார், நான் சொன்னதெல்லாம் செஞ்சான். இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? மோசே கிட்ட ஆண்டவர் பேசினத மோசே செஞ்சான். மோசே பேசினத ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் செஞ்சார். அந்த ரிலேஷன்ஷிப் பாருங்களேன் எப்படி போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? இந்த வருஷத்துல நீங்க சொல்றத நான் சொல்றத கர்த்தர் கேட்கணும்னா கர்த்தர் சொல்றத முதல் நாம கேட்கணும். ஆமே. அப்படி கேட்டுட்டா மகிமையை தேடி நீ போக வேணாம், மகிமை நம்மை தேடி வரும். நான் அடிக்கடிக்கு இப்படித்தான் சொல்லுவேன், மோசே மகிமைக்காக ஏங்கினானோ இல்லையோ, மகிமை மோசேக்காக ஏங்க ஆரம்பித்தது. மோசே ஆசாரிப்பு கூடாரத்துல வந்த உடனே தேவ மகிமை இறங்க ஆரம்பித்ததான். மோசேக்கு விரோதமா எழும்பின உடனே தேவ மகிமை இறங்க ஆரம்பித்தது. ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டிட்டு பிரதிஷ்டை பண்றான். பரலோகத்துல இருந்து அக்கினி இறங்கி வந்து பலிபீடத்தை பட்சித்து போட்டது. ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தாங்க. எப்ப உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு ஆசாரிப்பு கூடாரத்தை தூக்கிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்படியே மகிமை போச்சு. மகிமை போன எல்லா இடத்துலயும் அப்படியே பிரயாணப்பட ஆரம்பித்தாங்க. இது மோசேயாச்சா? ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதோடு இங்க வர சாமுவேல். அடுத்தது சாமுவேல் உடன்படிக்கை பெட்டி எடுத்து சீலோவாம்ல கொண்டு போய் வச்சு ஒரு கூடாரம் போட்டு தொழுது கொள்ள ஆரம்பித்தார். இது சாமுவேலாச்சா? சவுல் வந்து எதையே தேடல, தேவனுடைய பெட்டியையே தேடல. சவுல் உடன்படிக்கை பெட்டியையே, ஆசாரிப்பு கூடாரத்தை பத்தி கவலையே இல்லை. அண்ணன் என்னது, அண்ணன் என்னைக்கு காலியாமா, தின்ன என்னைக்கு நாம எடுக்கலாம் அப்படின்னு ரெடியா இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவன் தேடல. தாவீது இப்ப ராஜாவா மாறிட்டான். இப்ப தான் ஆசாப பத்தியே தொடங்க போறேன்.
இதெல்லாம் புரியணும்டா அங்க இருந்து போயிட்டு வந்தேன், செங்கடெல்லாம் கடந்து. அல்லேலூயா. நானும் குறுக்கு நெடுக்க பேசினா நீ என்னை மிதிச்சிட்டு போவன்னு எனக்கும் தெரியும். ஐயோ எனக்கு தெரியும் உன்னை பத்தி. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப நம்ம பிரசங்கத்துக்கு வருவோம். எல்லாம் கவனிங்க பாப்போம். இப்போ தாவீது சீலோவாமில் இருக்கிற தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தாவீது நகரத்திற்கு கொண்டு வரான். கொண்டு வரதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டான். லேவியர் மட்டும்தான் தூக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான், பெலிஸ்தியன் ஆமா உடன்படிக்கை பெட்டி மாட்டு வண்டியில வச்சான். பாத்தீங்களா, நம்மால எதை தேட்டான், மாட்டு வண்டியை தேடிட்டான். இதே தான் உனக்குன்னு எனக்குன்னு ஒரு சுய அறிவு கிடையாது. அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுதுன்னு அதை கேட்கறது கிடையாது. ஆமா, அந்த வளர்ந்ததான் அப்படி தங்குது, வளராத்த அப்படி தங்குது. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம், சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். பெலிஸ்திய மாட்டு வண்டியில வச்சானா நம்மாலும் மாட்டு வண்டியில வச்சுட்டான். இதை விட கூத்து என்னன்னா 30,000 பேர் வந்தானா, 30,000 இன்ஸ்ட்ருமெண்ட் புதுசா செஞ்சானா. அப்படி செஞ்சு அத்தனை பேரை கூப்பிட்டு பூமி அதிரத்தக்கதாக உடன்படிக்கை பெட்டிய மாட்டு வண்டியில வச்சு புது ரதத்துல வச்சு நம்மள மாதிரி அல்லேலூயா வந்து பாடிட்டே வந்தான். இந்த ஊசா இருக்கிறாள்ல, நான் என்னவோ ஊசா கூட வாழ்ந்த மாதிரி என்னை பாக்குறீங்க பாரு, நானும் உங்க கேசு தான். அல்லேலூயா. அவன் வீட்டுல தானே இருந்தது உடன்படிக்கை பெட்டி. அந்த ஊசா இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் இப்போ சில நேரத்துல பாஸ்ட் எனக்கு ரொம்ப ரிலேஷனா இருந்தா நான் ரொம்ப பண்ணுவோம் பாத்தீங்களா. ஐயோ எப்படி சொன்னாலும் புரியாத மாதிரியா இருக்கல. அல்லேலூயா. பாஸ்ட் எனக்கு ரொம்ப ஆமா அப்படி குறுக்க நெடுக்கு போயிட்டு, ஏன்னா பாஸ்ட் எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, அதனால இப்படியே தான் பண்ணுவோம் ஆரம்பிப்போம். ஊசா வீட்டுல உடன்படிக்கை பெட்டி இருந்தாலும் அவன் என்ன நினைச்சிட்டான், உடன்படிக்கை பெட்டி தானே நம்ம வீட்டுலதான் இருந்தது இல்ல, இத்தனை வருஷமா இருந்தது இல்ல. மேல ஏறிட்டு ஐயா மேல ஏறிட்டார். எங்க மாட்டு வண்டி மேல, மாட்டு வண்டி கல்லு மேல இப்படி ஏறி இறங்கணும். உடன்படிக்கை பெட்டி சாயிரம் பண்ணோம், தொட்டம்பர் செத்தான். அவ்வளவுதான். தாவீதுல இருந்து அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் அரண்டு போயிட்டான, முடிஞ்சது கதை. உடன்படிக்கை பெட்டி அப்படியே விட்டுட்டாயா தாவீத. ஐயோயோ தொட்டவனே செத்தான், கொண்டு போறவன் நானு, என்ன ஆகும் அப்படின்ட்டு உடன்படிக்கை பெட்டி அப்படியே விட்டுட்டான். விட்டுட்டு அப்படியே போயிட்டான். ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்கு உடன்படிக்கை பெட்டி போயிடுச்சு. எல்லாம் என்னை எத்தனை கிருபை பாராட்டினாலும் அது அவருடைய கிருபை. என்னை எவ்வளவு மேன்மை வச்சாலும் அவர் எனக்கு பாராட்டின தயை. அதனால ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. ஆமா, தேவ பிரசன்னத்தை அசட்டை பண்ணக்கூடாது. இவன் பாருங்க, உடன்படிக்கை பெட்டி தொட்டான் செத்தான். அந்த இடத்துக்கு பேரே சூசா. உடன்படிக்கை பெட்டி வச்சுட்டு போயிட்டான். அப்புறமா தான் தாவீது போய் பைபிள் எடுத்து பார்த்தா உடன்படிக்கை பெட்டிய எவனும் தூக்கக்கூடாது, லேவியன் மட்டும்தான் தூக்கணும். ரெண்டாவது, உடன்படிக்கை பெட்டி எவனும் பார்க்க கூடாது. மூணாவது, உடன்படிக்கை பெட்டி எவனும் தூக்கக்கூடாது, லேவியன் மட்டும்தான் தூக்கணும். உடன்படிக்கை பெட்டி எவனும் பார்க்க கூடாது. ஆமே, மாட்டு வண்டிலாம் வரக்கூடாது. எதுதான் வரணும், லேவியன் தான் தூக்கிட்டு வரணும். ஆமா, அப்புறமா தான் தாவீது மாறி அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து தாவீது ஆண்டவருக்கு போட்ட அந்த கூடாரத்துல வச்சுட்டு இப்பதான் ஆர்ப்பரிக்கிறான். அப்படியே தேவ மகிமை பயங்கரமா இறங்க ஆரம்பிச்சது. இப்ப கவனி, இப்பதான் என் பிரசங்கத்தையே தொடங்க போறேன். அல்லேலூயா. இத கொண்டு வந்து தாவீது உள்ள வச்சுட்டு ஆர்ப்பரிச்சுட்டு பாருங்க, ஜனங்களுக்கு எல்லாம் பலி செலுத்தி திராட்சை ரசத்தை விருந்தையும் கொடுத்துட்டு உள்ள போனா இந்த அம்மனி இருந்தா பார். யார் அவ? வெரி குட், எந்த தெய்வமே, கரெக்டா சொன்னீங்க. நம்ம அப்படியே வந்து உட்காந்துட்டு சேரை தேய்ச்சிட்டு போவோம். இதை நம்மளால முடிஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த சவுல் கிட்ட இருக்கிற புத்தி அவகிட்ட இருக்கு பாரு. யாருகிட்ட? ஜென்மம் கடைசி வரைக்கும் தெரிந்தாது. நானா நினைச்சேன் தாவீது எவ்வளவு உயிருக்கு உயிர் அவளை லவ் பண்ணிக்கிறான் தெரியுமா. சில ஜென்மங்களுக்கு புரியாது, அந்த பக்கம் வந்து பேசினா தான் புரியும். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விடுறது. ஐயோ சோத்திரம் ஆண்டவரே, என்ன முகமெல்லாம் மாறிடுச்சு. ஐயோ எத்தனையோ பேரை பார்த்துட்டு வந்தேன். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்பா. அப்படியே நையன்னு அவ்வளவு உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து தேசத்துல வச்சுட்டு தேசமே ஆர்ப்பரிச்சு மகிமையா சந்தோஷமா அவன் பூரிப்போட போறான். இந்த பொம்பளை மொட்டை மாடி மேல நின்றுட்டு குளிச்சுட்டு லூஸ் ஏற விட்டுக்குன்னு மொட்டை மாடி மேல இப்படி ஜன்னல் மேல கையை வச்சுட்டு மேல இருந்து சொல்லுது, ராஜா இன்னைக்கு ரொம்ப ஆடினாரு போல இருக்குங்குது. என்னது? அதான் நீயும் வாழ மாட்ட, நீயும் துதிக்க மாட்ட, நீயும் ஆராதிக்க மாட்ட. மேல டென்ஷன் ஆயிட்டா நம்மால். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா.
அப்படி பச்சை லோக்கல்ல பேசுற, அடி போடி பைத்தியக்காரி, கோப்பனை விட நான் பரவாயில்ல. ஐயோ சத்தமா சொல்லப்பா, கோப்பனை விட நான் பரவாயில்ல. இங்க இதையும் ஆடுவேன், இதுக்கு மேலையும் ஆடுவேன். இருந்தா இரு, இல்லனா கிளம்பு, காத்து வரட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அது தாவீது, நீயும் தான் இருக்கிறிய. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சூப்பரா சொன்னாம்ப. நான் இதையும் ஆடுவேன், இதுக்கு மேலே ஆடுவேன். ஜீவனை கொடுத்தவர், ஆடு மேய்ச்சிருந்த பயலை இன்னைக்கு அரசனாய் மாற்றினவர், அவருக்கு முன்னாடி எனக்கு என்ன மேன்மை? எல்லாம் அவர்தான். வசனம் முடியும் போது இப்படி முடியுது, தாவீதின் மனைவியாக்கிய மீகால்னு முடியணும். ஆனா இப்படிதான் முடியுது, சவுலின் குமாரத்தியாகிய மீகால் மரண பரியந்தமும் பிள்ளை இல்லாமல் இருந்தாள். தம் புருஷன் தாவீது பேரை எழுதுவதற்கு கூட அவ தகுதி இல்லாம மாத்திட்டான். அசட்ட பண்ணக்கூடாது. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப தாவீது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து தாவீதி நகரத்துல வச்சுட்டு அதற்கு கூடாரம் போட்டுட்டு, இந்த நேரத்துல தான் தாவீது கூடாரம் போட்டு முடிச்சிட்டு, எல்லாம் கவனிங்க பாப்போம், பாடக்கூடிய ஒரு கூட்டத்தை எழுப்பினார். இசைக்கருவி வாசிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை எழுப்ப ஆரம்பித்தார். துதிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை எழுப்ப ஆரம்பித்தார். இவெல்லாம் திறமை இருக்கிறவனை கொண்டு வந்து நிறுத்தல, தேவ தயவு பெற்றவனை நிறுத்த ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆராதிக்கிற ஒரு கூட்டம், துதிக்கிற ஒரு கூட்டம், வசனத்தை வாசிக்கிற ஒரு கூட்டம், தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக ஒரு கூட்டம், இந்த மாதிரி பல கூட்டங்களை வச்சுட்டு அத்தனை கூட்டத்தையும் முன்னின்று நடத்துவதற்காக ஆசாபை கொண்டு வந்து தாவீது மேல நிக்க வச்சான். அல்லேலூயா. இவன் தான் பாடற் குழுக்கே பெரிய தலைவன். சத்தமா சொல்லுங்க, பெரிய தலைவன். ஆமா, அத்தனை பேரைய நிக்க வச்சுட்டு இசைக்கருவி வாசிக்கிறவன், பலி செலுத்துறவன், லேவிய, தேவனுக்கு காணிக்கை செலுத்துறவன், எல்லாம் அத்தனை பேரைய நிக்க வச்சுட்டு அத்தனை பேருக்கு மேல ஆசாப கொண்டு வந்து நிக்க வச்சு முழு சமஸ்த இஸ்ரவேலரையும் தேவ சமூகத்துல மகிமைக்குள்ள தேவனை ஆராதிப்பதற்கு நடத்துவதற்காக ஆசாபை கொண்டு வந்து தாவீது அந்த இடத்துல நிறுத்த ஆரம்பித்தான். இப்ப ஆசாப் எழும்பி பாடலை பாடின பொழுது தேவ மகிமை தேசத்தை நிரப்ப ஆரம்பித்தது. தாவீது எங்கெல்லாம் யுத்தத்திற்கு போனானோ அங்கெல்லாம் கர்த்தர் ஜெயத்தை தர ஆரம்பித்தார். ஆமென். இது வரைக்கும் நான் பேசுறது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? நான் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் உனக்கு எனக்கும் புரியுற மாதிரி தான் பேசினேன். ஆமென். ஆமா, அடுத்த செக்ஷன்ல ஆசாபை குறிச்சு நம்ம விவரமா பேசுவோம். நான் நிறைய காரியத்தை அங்கங்க கோடிட்டு காமிச்சேன். விழுந்து போனவர்களையும் காட்டினேன், எழுந்து நின்றவர்களையும் காட்டினேன், தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களையும் காட்டினேன், அடங்காம போனவர்களையும் காட்டினேன். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது சின்ன சறுக்கல்கள், தாறுமாறுகள், கிறுக்குகள், பாருங்க, முரட்டாட்டங்கள், முரண்பாடுகள், கீழ்ப்படியாமைகள் இருந்தா எல்லாத்தையும் தூக்கி தூர. அல்லேலூயா. நான் ஒண்ணுத்துக்குமே வலி இல்லாம ஆபேல் போல இருந்தாலும் என் பலியை அங்கீகரிக்க கூடியவர் யாருதான்? நீர்தான் ஆண்டவரே. நோவாவை போல இருந்தாலும் நீர்தான் ஆண்டவரே. அப்படி ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுப்போமா? அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்பி நிற்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்படியே ஒரு நிமிஷம் யாரும் எங்கேயும் போகக்கூடாது. இன்னைக்கு நம்மள ஆண்டவருக்கு அப்படியே ஒப்பு கொடுக்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். ஐயா, ஆராதனை அடுத்தவனுக்கு இல்லையா? ஆண்டவருக்கு. துதி அடுத்தவங்களுக்கு கிடையாது. யாருக்கு? ஆண்டவருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு. என் துதியினால உமக்கு ஒரு சிங்காசனம் அமைக்கணும் ஆண்டவரே. என் ஆராதனையினால உங்களை உயர்த்தணும் ஆண்டவரே. நான் எப்பெல்லாம் உங்க சமூகத்துல வரணும், என்னை தகன பலியாக படைக்கணும் ஆண்டவரே. ஆமென். ஆராதிக்க கூடாதபடி நம்ம கிட்ட இருக்க அந்த ஜென்ம சுவாபங்கள், முரட்டாட்டங்கள், கீழ்ப்படியாமைகள், மாம்சிக எண்ணங்கள், எதிர்மறையான காரியங்கள் ஏதாகிலும் என் வாழ்க்கையை ஆண்டு கொண்டிருந்தா இன்னைக்கு நீங்க என்ன பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பான்னு அப்படியே ரெண்டு கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இத்தனை வருஷம் வந்திருக்கிறப்பா, எத்தனை நாள் நாங்கள் உண்மையா ஆராதிச்சனோன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. ஆனா இனிமேல் நாங்கள் உண்மையாய் ஆராதிக்க எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. எத்தனை நாள் உமக்கு பிரியமாய் வாழ்ந்தனோன்னு தெரியல ஆண்டவரே. நான் உங்களுக்கு பிரியமாய் வாழ எனக்கு கற்று தாங்கப்பா, எனக்கு கற்று தாங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே வாய்களை தந்து உங்க சத்தம் உங்களுக்கு கேட்கிற மாதிரி அப்படியே ஆண்டவரை கொஞ்சம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரை நல்லா பேசுவோம். நம்ம தானே இருக்கிறோம், நல்லா பேசுவோமே.
அவருடைய மகிமை நம்ம மேல இறங்கட்டும், அவருடைய மகிமை நம்ம மேல இறங்கட்டும். இருதயத்தின் காயங்கள் மாறட்டும், தேவ பிரசன்னம் என்னை ஆட்கொள்ளட்டும், தேவ வல்லமை என்னை தொடட்டும், என் சரீர உபாதைகளை மாற்றட்டும். சொல்லுங்க 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 சொல்லுங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். ரேகல் கர்கதா நாம ஷேகர் கோத்தனோ மேகன் கர்கதிலியா கல் கர்கதா பகல் கர்கதா நாம பரபனவா ரேபன் பத்பத்தினே மேஷேகன் கர்கதிலியா கல் கர்கதா நாம. மகிமை 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 இறங்கட்டும் ஆண்டவரே, மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல நல்ல வாய்களை திறந்து அப்படியே ஆண்டவரை ஆராதிப்போமா.